Praise the Lord, brothers, sisters. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம் என்று நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். வருகைக்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது தேவ சித்தத்தின்படி நாம் எல்லோரும் வசனத்தை கை கொண்டு நடப்பது, அவருடைய சித்தமா இருப்பது குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்கிறோம். சோ இயேசு கிறிஸ்துவின் வருகை நாட்கள்ல அநேகர் பின்வாங்கி போறத பாக்குறோம். சில பேர் 1 வருஷம் 2 வருஷம் வருவாங்க, திடீர்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக. அந்த காரணங்கள் என்ன என்பதுதான் நீங்க பைபிள் சொல்லி பார்க்க போறோம். பேக் ஸ்லைடிங், திரும்பி பார்ப்பதை பத்தி பார்க்கிறோம். திரும்பி பார்த்தா தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியாளர்கள் நாம் அல்ல என்பது வேத வசனம் கூறுகிறது. அப்போ கலப்பையின் மேல் கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்க எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அப்போ நம்ம ஒரு தடவை இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருடைய கற்பனைகள் படி நடந்து மீண்டும் பின்வாங்கி போனா நம்முடைய நிலைமை இன்னும் மோசமாக தான் இருக்கும் என்பது வேத வாக்கியம் எச்சரிக்கிறது. பின்மாற்றத்துக்கு போகக்கூடாது ஒருபோதும். ஆனா பின்மாற்றத்துக்கு போனவர்கள், திரும்பி பார்த்தவர்கள், பின்வாங்கி போனவர்கள் நம்ம ஆதி ஆகமத்திலிருந்து பார்க்க முடியும். அநேகரை இஸ்ரேல் மக்கள் அநேக விஷயங்களை பின்வாங்கி போனாங்க. முறுமுறுப்பினால் சிலர் அவிசுவாசத்தாலும் பின்வாங்கி போனார்கள். சிலர் முறுமுறுப்பினால் விசுவாசம் இல்லாம தேவனுக்கு விரோதமாக நடந்து பின்வாங்கி போறத பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த பின்வாங்கி போனா கர்த்தரை கோபம் ஊற்றுகிற காரியம் என்பது வசனம் மூலமா நாம் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம அதை விட நம்ம அவரை அறியாம இருந்தாலே பெட்டர்ன்ற வேத வாக்கியம் எச்சரிக்குது. வசனத்தை அறியாம இருக்கிறதே பெட்டர். அறிந்து நம்ம பின்வாங்கி போறதை விட அறியாம இருக்கிறது நல்லது என்பதை பார்க்கிறோம். அதனால அவரை அறிந்து, கற்பனைகளை அறிந்து, அவரை ருசி பார்த்து, பரம இவை ருசி பார்த்தும் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. பின்வாங்கி போனோம்னா அது ஆபத்தா முடிய போகிறது என்பது எச்சரிப்பு. ஏன்னா இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கும் ஒரு எச்சரிப்பாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம பின்வாங்கி போகக்கூடாது. விசுவாசத்துல கடைசி வரைக்கும் இயேசுவின் வருகை மட்டும் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பது தெய்வ சித்தம். அதனால நம்ம எல்லாருமே கூடி ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்கணும். நம்மளை தனிப்பட்ட முறையில நமக்கு வீடுகளிலே ஆராய்ந்து பார்க்கணும் என்பதை நாம் பார்க்கிறோம். சோ இன்னைக்கு நாம இயேசுக்கு சரி வசனங்களை பார்க்க போறோம். இந்த பின்மாற்றத்துக்கு போகிறது நல்லதல்ல, பின்வாங்க கூடாது. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு யார் தகுதி இல்லை என்பதை இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 61, 62. லூக்கா 9:61, 62 வாசிங்க சிஸ்டர். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். ஆமென். ஆமென். இயேசப்பா அவர் தம்முடைய சீஷர்களை தெரிந்து கொள்ள போது பேதுரை பார்த்துக்கிட்ட கூப்பிடுறாரு. என் பின்னே வா என்று கூப்பிடும் போது பேதுரு எதை குறித்தும் யோசிக்காம அவர் மீன் பிடித்து கொண்டிருக்கும் போது அது எல்லா வெற்றியும் அந்த படகை விட்டு தகப்பனை விட்டு இயேசு கிறிஸ்து பின்னாடி நடக்க ஆரம்பிக்கிறார். சோ ஒவ்வொரு சீஷர்களையும் அவர் அழைக்கும் போது அவர் எதையுமே யோசிக்காம அப்படியே விட்டு தான் வராங்க. ஆனா இங்க பார்த்தா ஒரு மனுஷன், இவனும் ஒரு சீஷன் தான். இவன் என்ன பண்ண பின்பற்றும்படி ஆண்டவர் அழைக்கும் போது அவன் ஒரு வார்த்தையை சொல்றான். முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். அப்போ ஏசப்பா சொல்றாரு, தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். அப்படி சொன்ன பிறகு அப்போ அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்பி வைத்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். இந்த ஆனாலும் என்பதுதான் தேவனுக்கு பிடிக்காத காரியம். அப்போ ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்லி அதை செய்யின்னு சொல்லும் போது, ஆமா ஆண்டவரே செய்யறேன், ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் நான் பார்த்துட்டு பிறகு நான் வரேன். இன்னைக்கு கூட அநேகர் அப்படிதான் இன்னைக்கு உலகத்தில் வாழ்ற கிறிஸ்தவர்கள் அநேகர் அப்படிதான் இருக்காங்க. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை அறிந்து கூட இந்த ஆனாலும் என்ற இந்த பட் என்ற அந்த பின்னோக்கி பார்க்கிறது இருக்குது எல்லாருக்கிட்டையும் நிறைய பேர்கிட்ட பின்னோக்கி பார்ப்பது. அப்ப இயேசுக்கு சொல்லும் போது அதுக்கு முதன்மை கொடுக்காம, ஆனாலும் சில பேர் சொல்றாங்க, வசனத்தை கேட்ட உடனே சில பேர் சத்தியத்தை அறிந்த பிறகு வசனத்தை சொல்லும் போது கேட்கறாங்க, நீங்க சொல்றது சரிதான் பிரதர்,
இது தேவனுடைய வசனம் தான், இது உண்மைதான், இந்த சத்தியம் உண்மைதான். ஆனாலும் நான் கட்டட சபைக்கு தான் போவேன். ஏன்னா எனக்கு அங்கதான் பெனிஃபிட்ஸ் இருக்கு, எனக்கு வேண்டிய காரியங்கள் இருக்குது, என் பிள்ளைகளுக்கு படிப்பு காரியங்களும் ஆனாலும் சரி, அடக்கம் பண்ணுகிற அந்த இடம் இருந்தாலும் சரி, அது எல்லாமே கிடைக்குது, எனக்கு அங்க லாபம் இருக்குது, அதனால நான் போறேன். அதனால நீங்க சொல்றது சரிதான் பிரதர், ஆனாலும் நான் அங்க போகணும். சோ காம்ப்ரமைஸ் ஆகிற ஒரு உலகம் தான் இன்னைக்கு இருக்குது. இயேசு அறிந்த பிறகு கூட உலகத்தோடு ஒத்து போகிற வாழ்க்கை தான் இன்னைக்கு அநேகம் இருக்கிறாங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு பாருங்க, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல. இவர் அன்வர்த்தி. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு தகுதியானவன் யாரு? கலப்பையின் மேல கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்காமல் முன்னோக்கி நடப்பவன். இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவனுடைய இலக்கு தேவனுடைய ராஜ்யம் என்று அறிந்து அவனுடைய இலக்கை மட்டுமே கவனித்து நடப்பவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய முடியும். அவன் தான் தகுதி உள்ளவன். ஆனால் பின்னோக்கி பார்க்கணும், பேக் ஸ்லைடிங், அதான் பின்ன திரும்பி பார்க்கிறது, பின்னாடி திரும்பி என்னுடைய பிரச்சனைகளை பார்ப்பது, இதெல்லாம் பார்க்கும்போது சில பேர் அவிசுவாசம் வந்துவிடும். முன்னிட்டு நடக்காம பின்னிட்டு சில பார்ப்பதனால் அநேகர் விழுந்து விடுகிறார்கள் விசுவாசத்திலிருந்து. சோ பின்னோக்கி பார்க்க கூடாது. அப்ப பின்னோக்கி பார்த்தால் அவன் தகுதியானவன் அல்ல என்று இயேசப்பாவை கூறுகிறார். அப்போ அந்த சீசனை பார்த்து அவன் எக்ஸ்கியூஸ் தேடுறான். ஆனாலும் ஃபர்ஸ்ட் நான் போய் செஞ்சுட்டு வரேன் ஆண்டவரே. அப்ப இயேசப்பா சொல்றாரு, அப்ப தகுதியானவன் அல்ல என்று அவனை எச்சரிக்கிறார் ஆண்டவர் கூட. ஆனா பாருங்க, பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38-39 வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆமென். ஆமென். பாருங்க, விசுவாசினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது. அப்ப ஏசப்பா சொல்றாரு, விசுவாசினால் நீதிமான் பிழைக்கிறான். அப்ப நீதிமான் பிழைக்கிறதே அந்த விசுவாசம். அப்ப விசுவாசம் தான் அவன் வாழ்றதே என்று பார்க்கிறோம். ஆனா அதே நீதிமான் பின்வாங்கி போனானா? சோ நீதிமானுக்கு தான் இங்க எச்சரிப்பு கொடுத்தாரு. விசுவாசத்துல இருந்தாவன் அவன் பிழைக்கிறான், ஆனா அவனே பின்வாங்கி போனா அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது. அப்ப நீதிமான் பின்வாங்க கூடாது, பின்வாங்கினால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்று இயேசப்பா எச்சரிக்கிறார். ஆனா பாருங்க, பவுல் சொல்றார், நாமோ கெட்டு போக பின்வாங்கலாம் இல்லாம ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறோம். பவுல் கூறுகிறார், நாம கெட்டு போக பின்வாங்கிறவர்களா இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம் என்று பவுல் கூறுகிறார். அப்ப ஆத்மா ஈடேற நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்ப கெட்டு போகலாம் பின்வாங்குறாங்க. நல்லா கிளியரா இருக்கு. நாம கெட்டு போல கெட்டு போக நாங்க பின்வாங்க மாட்டோம். ஏன்னா யாரெல்லாம் பின்வாங்குறாங்களோ அவங்க கெட்டு போயிடுறாங்க. ஏன்னா விசுவாசத்தை விலகி விழுந்து போறாங்க. உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகும்போது அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். ஆனா நாம ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறோம் என்று பவுல் கூறுவது போல நாமும் அதே போலதான் நம்ம விசுவாசத்தை கூட நடக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். பாருங்க, இந்த பந்தய பொருள் இருக்கும் இல்லைங்களா? இப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பள்ளியிலும் படிக்கும் போது, நம்முடைய பள்ளியில படிக்கும் போது நமக்கு பந்தயம் இருக்கும் இல்லைங்களா? உலக பிரகாரமான காரியத்துல இந்த கேம்ஸ் எல்லாம் இருக்கும், அத்லெட்டிக்ஸ் என்ற இருக்கும். அப்ப அந்த பந்தயத்துல ஓடுகிறவர்கள் ஒரு 10 பேர் வச்சுக்கோங்க. 10 பேர் ஓடுவாங்க. அந்த கோப்பை யாருல அந்த 10 பேர்ல ஒருவனுக்கு தான் இருக்கும். அந்த கோப்பை அந்த கிரவுன் அந்த பரிசு ஒருவன் மாத்திரமே பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால அந்த 10 பேர் ஓடும்போது அவனை இலக்கு எது இருக்கும்? நான் அந்த கோப்பையை அடைய வேண்டும், அந்த பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று 10 பேருக்கும் ஒரே எண்ணம் இருக்கும். அந்த 10 பேர்ல ஒருவனுக்கு அந்த எண்ணம் இல்லாம, நான் கோப்பையை வாங்க மாட்டேன்பா, அவங்க எல்லாம் என்னோட விட பெட்டரா இருக்கிறாங்க, அதனால அவங்க தான் வாங்கிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் அவன் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப 10 பேருக்குள்ள நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்ற என்னுடைய எண்ணம், அந்த இலக்கு, அந்த கோப்பை தான் என்ன இலக்கு. நான் 9 பேரை பார்க்கல, அந்த கோப்பையை மட்டுமே, அந்த இலக்கை மட்டுமே பார்க்கிறேன். அப்போதான் பெற்றுக்கொள்ள முடியும். அதான் வசனம் என்ன கூறுதுன்னு பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 9:24 வாசிங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமென். ஆமென். பந்தய சாலையில் ஓடுகிறவன் எப்படி ஓடுவான்? ஒருவன் பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? அப்ப ஒருவன் தான் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லைங்களா? எல்லாருமே அந்த 9 பேர்ல 10 பேர்ல 10 பேருக்கும் அந்த பரிசை கொடுக்க மாட்டாங்க, ஒருத்தனுக்கு தான்.
ஆனா எல்லாருமே ஓடுவாங்க. ஆனா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அப்போ நம்ம பெற்றுக்கொள்ளும்படிதான் ஓடணும். 10 பேரும் ஓடுறோம், 10 பேரும் பெற்றுக்கொள்ளணும் தான் ஓடணும். அப்போ ஒருவேளை எனக்குள்ள அந்த பின்வாங்கி போற எண்ணம் இருந்தா, திரும்பி பார்த்தனா, பின்னாடி திரும்பி பார்த்தனா நான் விழுந்து விடுவேன், பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்னுடைய எண்ணம் வந்து பின்னோக்கி பார்க்காம முன்னோக்கி தான் தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்து தான் நாம் நடக்க வேண்டும். அதை பெற்றுக்கொள்வேன். அப்போ தேவனுடைய ராஜ்யம் எனக்கு ஒரு பரிசு கிடைக்க போகுது. அதுதான் நித்திய ஜீவன். எனக்கு வந்து ஒரு கிரீடம் இருக்குது. அந்நாளிலே எனக்கு அதை எனக்கு வழங்குவார் என்று பவுலே கூறுகிறார். நான் அறிந்திருக்கிறேன். அந்நாளிலே எனக்கு இயேசு கிறிஸ்து எனக்கு அதை கொடுப்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் பவுலே கூறுகிறார், அந்த ஜீவ கிரீடத்தை. அப்ப நாமும் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி தான் நம்ம நடக்க வேண்டும். பின்னோக்கி பார்த்தோம்னா விழுந்து விடுவோம். அதனால பின்னோக்கி அப்ப பந்தயத்துல ஓடுகிறவன் அவனை பெற்றுக்கொள்ளும்படிதான் ஓடுவான். பெற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்ற சந்தேகத்துல ஓடினா முடியாது அவனால. அப்ப 10 பேர்ல ஒருவன் பெற்றுக்கொள்வான். அப்ப 10 பேருக்குள்ள அதே எண்ணம் இருக்க வேண்டும். 10 பேரும் அதேதான் வந்து எண்ணத்தோடு தான் ஓட வேண்டும். அப்ப நாமும் கூட அந்த எண்ணத்தோடு தான் ஓட வேண்டும். அப்ப பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் எப்படி இருப்பாங்க? இச்சை அடக்கமா இருப்பாங்க. அதான் வசனம் கூறுகிறது, இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருப்பாங்க. அப்ப நாம் பெற்றுக்கொள்ள ஓட வேண்டுமென நமக்குள்ள வேண்டியது இச்சை அடக்கம் என்று பார்க்கிறோம். சோ அடுத்தது வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டுல இந்த ஜனங்கள் வந்து இஸ்ரேல் மக்கள் எப்படி அவங்க வந்து பேக்ஸ்லைட் ஆகி விழுந்து போனார்கள், எப்படி வந்து பின்வாங்கி போய் தேவனை கோபமூட்டி அவர்கள் எப்படி விழுந்து போனார்கள் என்பதை நாம் ஃபர்ஸ்ட் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். என்னாகமம் 11:4-6. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் பொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். ஆமென். பாருங்க, அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க பாருங்க, எவ்வளவு பேர் தப்பு பண்றாங்க. ஆண்டவர் வந்து அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து 450 வருஷமாக அடிமைப்பட்டு அழுது கொண்டு ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த ஒடுக்கத்திலிருந்து தேவனை நோக்கி முறையிட்ட போது ஆண்டவர்களுமே இறங்கி மனதுருகி அவரை விடுவித்து எகிப்தின் அடிமைத்தத்தை விடுதலாக்கி கொண்டு வந்தார். சாதாரணமா கொண்டு வரல, அவங்கள செல்வம் சிறந்தமாக கொண்டு வந்தார். அவங்க எல்லாம் அப்ப வரும்போது எப்படி வந்தாங்க? வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் கொள்ளையிட்டு கொண்டு எடுத்து வந்தாங்க. எல்லாமே வழியில மாத்திரம் ஆண்டவர் சும்மா விட்டுட்டாரா? இல்ல, அவங்களை இரவிலே அக்னி ஸ்தம்பமாக அவங்களை வழி நடத்தி கொண்டு வந்தார், பாதுகாத்து கொண்டு வந்தார், வெளிச்சமாக இருந்தார். அவங்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பமாக இருந்தார். அதே போல அவர்களை 40 வருஷம் காலமாய் அவர்களை இலவசமாய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களை போஷித்தார். மன்னாவை கொடுத்து போஷித்தார், தண்ணீர் கொடுத்தார். அவங்க போட்டு இருந்த பாதம் வந்து அந்த போட்டு இருந்த அந்த பாதரட்சம் கிழிந்து போகவே இல்லை. போட்டுக்கின்ற ஆடை கூட கிழிந்து போகவில்லை. அப்படிதான் அருமையா ஆண்டவர் அவங்கள நடத்தி வந்தார். இலவசமா ஃப்ரீயா இருந்தாங்க. அவங்க எதுவும் போய் சம்பாதிச்சு உழைச்சி எதுவும் பண்ணவே இல்லை. ஓரோ சாப்பிட்டு வந்து நார்மலா ஃப்ரீயா சாப்பாடு வந்துச்சு. ஃப்ரீயா தான் ஆண்டவர் அவங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ண. 1 வருஷமா இல்ல 40 வருஷங்கள். அது போல அவங்க வந்து அற்புதத்தை கண்டு இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தும் கூட அவங்கள ஒரு முறுமுறுப்பு, பின்னோக்கி பார்த்த ஒரு காரியம். என்ன சொல்றாங்க? பின்பு அவருக்குள்ளே இருந்த பல ஜாதி அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையா இருந்தாங்க. அவங்க நடுவுல வந்து வேற ஜாதி ஜனங்களும் இருந்தாங்க. அவங்கள இச்சை இருந்தது. அவங்களோட கலந்து இருக்கனால அந்த பழக்கம் இவங்களுக்குள்ள வந்துடுச்சு. ஏன்னா இஸ்ரேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்? அப்போ அவங்களுக்கு என்ன காரியம் வந்தது? ஆண்டவர் அருமையான சாப்பாடு கொடுத்தாரு. மன்னான்றது சாதாரண விஷயம் இல்ல, அது கசப்பாவை கொடுப்பாரு இல்ல, அது தேனை போல இனிக்குமா. அந்த மன்னான்றது ஒரு சிறு தானியம், அதாவது ஒரு கொத்தமல்லி விதையை போலதான் இருக்கும். இந்த என்ன சொல்லுவாங்க, கொத்தமல்லி விதை சிறிதாக இருக்கும். அது வந்து ஒரு பொண்ணை போல, ஒரு முத்து போலதான் இருக்கும் அந்த கலர். தனியான்னு சொல்லுவாங்க அது பேரு. அதோட அந்த சிறு தானியம்குள்ள அவ்வளவு சுவையான ஒரு காரியம் இருக்குது. அதை எடுத்து அது விழுந்த போது எடுத்து சமைச்சு அது ருசியாக இருக்கும், சாப்பிடுவாங்க. அப்போ நமக்கு ஆகாரத்தை ருசியாவும் கொடுக்குறாரு, இலவசமா கொடுக்குறாரு. இதை விட அந்த மக்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. ஆனால் அவர்கள் என்ன பண்ணாங்க? அழுதார்களாம். ஆனா இறைச்சி எனக்கு கொடுக்கவே இல்லைன்னு அழுத மக்களை இங்கதான் பார்க்க முடியும். என்னப்பா எப்ப பார்த்தாலும் வந்து வெஜிடேரியனாவா, கொஞ்சம் வந்து நான்வெஜ் கொடுக்க மாட்டீங்களா?
அப்படின்ற ஒரு முறுமுறுப்பு வந்துச்சு அவங்க. எனக்கா ஏசப்பா கிட்டயே பார்த்து அழுறாங்களாம். அழுது நம்மளுக்கு யார் கொடுப்பாங்க பாருங்க. அவங்களுக்கு வந்து விசுவாசம் வந்து இயேசு கிறிஸ்து மேலேயே இல்ல. ஆண்டவர் கொடுப்பாரு, அவர்கிட்ட கேட்டாருன்ற எண்ணமே இல்லாம யார் கொடுப்பாங்க எனக்கு அப்படின்ற அவங்களுக்குள்ளே ஒரு எண்ணம். அப்ப ஆண்டவர் மேல விசுவாசம் இல்ல, வேற யாராவது எங்களுக்கு கொடுப்பாங்களான்ற எண்ணம் மட்டும் தான் இந்த விசுவாசம் இல்லாம. அப்ப தேவனை பரீட்சை பார்த்தார்கள் முறுமுறுப்பினால். எப்படி நாம் எகிப்திலே கிரியம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் இங்கதான் வந்து பின் திரும்பி பாக்குறாங்க. எப்படி பாக்குறாங்க? ஐயோ, அன்னைக்கு நம்ம நல்லாவே சாப்பிட்டோமே, மச்சங்களை வந்து அதாவது வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், கீரை, வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இந்த நினைக்கிறோம்ன்றதான் அவங்க பார்த்த பெரிய தப்பு. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு ஆண்டவர் வந்து அவங்களுக்கு அற்புதமா நடத்தி வந்ததை நினைக்காம எகிப்தில இருந்து அடிமைத்தனத்தை வந்து பாக்குறாங்க. ஆனா இவங்க சாப்பிட்ட விஷயங்களை மட்டும் தான் வந்து நினைச்சு பார்க்கலாம் தவிர அங்க பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், ஒடுக்கப்பட்டதை வந்து இவங்க பார்க்கவே இல்லை. அப்போ ஆண்டவர் கோபப்படுவாரா மாட்டாரா? கண்டிப்பா ஆண்டவர் கோபப்படுவார். ஏன்னா தேவனே அவங்க பரீட்சை பாக்குறாங்க. நாங்க அதை நினைக்கிறோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பண்ண அற்புதங்களை நினைக்காம அநேக கூட இப்படிதான் செய்யறாங்க. பின்னோக்கி பார்ப்பது. எனக்கு இது இல்லையே, அன்னைக்கு நான் அப்படி இருந்திருப்பேனே, அன்னைக்கு நல்லாவே இருந்திருப்பேன், ஆனா இப்படி வந்து இயேசு கிறிஸ்துக்காக நான் கஷ்டப்படணுமா அப்படின்ற ஒரு முறுமுறுப்பு இன்றைக்கும் வந்து மக்கள் மத்தியில இருக்குது. இயேசு கிறிஸ்துக்காக அவன் நாமத்தின் நிமித்தமாக பாடுகளை அனுபவிக்க மனதில்லாமல் என்ன சொல்லுவாங்க? அன்னைக்கு நான் வந்து நல்லாதான் இருந்தேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் எனக்கு கஷ்டம் அப்படின்ற ஒரு முறுமுறுப்பு. இது அவர்கள் மாத்திரமல்ல, எனக்குள்ளும் வந்து ஒரு 20 வருடங்கள் முன்பாக எனக்குள்ளும் அதே போலதான் எண்ணம் இருந்தது. இயேசு அறியாத போது, முதல் இயேசு அறிந்து கொண்ட போது, இயேசு ஏற்றுக்கொண்ட போது, நான் நடக்கும் போது எனக்குள்ள இப்படிப்பட்ட சிந்தனை வந்தது. ஐயோ, இயேசு கிறிஸ்து அறிந்த பிறகுதான் எனக்கு கஷ்டங்களா வந்து விட்டதே என்று பின்னோக்கி பார்க்க ஆரம்பிச்சேன். பிறகு ஆண்டவர் சிட்சித்தார், கண்டித்தார். மனம் திரும்பி அவருடைய சத்தியத்தை அறிந்த பின்பு நாம் மாறி எல்லோரும் நாம் ஒருமனப்பட்டு இன்னைக்கு சத்தியத்துல எந்த சூழ்நிலையும் நாம் இயேசு கிறிஸ்து அறிந்து நடக்க வேண்டும் என்று அறிந்து உபத்திரத்தில் மத்தியில தான் நாம் வந்து பொறுமையா நடக்க நம்ம கற்றுக் கொடுத்தாரு இன்னைக்கு. அப்ப ஒரு காலத்துல எல்லாமே அப்படிதான் இருந்தோம். ஆனா இந்த மக்களும் அதே தான் செய்யறாங்க. கீரை சாப்பிட்டேன், வெள்ளரிக்காய் சாப்பிட்டேன், எனக்கு வந்து நான்வெஜ் இருந்தா நல்லா இருந்திருக்கும், எனக்கு நான்வெஜ் கொடுக்கறது யாரு? அப்போ நமக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் தான் போதும் என்று நினைங்கள். அப்ப ஆண்டவர் வந்து எதை கொடுத்தாலும் நமக்கு நன்மையா தான் கொடுப்பாரு. நமக்கு வெஜிடேரியன் கொடுக்குறாரோ அதுவே போதும்னு நினைக்கணும். இன்னைக்கு ஒரு சாம்பாரோ இல்ல சாப்பாடோ சாப்பிட்டா பரவாயில்ல, கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். ஒரு வாரமா சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஒரு வாரம் சாப்பிட்டாலும் நன்றி தான் சொல்லணும். சில பேர் ஒரு வாரம் சாப்பிட்ட உடனே ஒரு முறுமுறுப்பு, ஐயோ இதையே சாப்பிடணுமா, எங்களுக்கு வேற வழி இல்லையா, ஒரு நான்வெஜ் சாப்பிட எனக்கு வழி இல்லையே அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஆண்டவர் வருத்தப்படுவார். அப்போ நமக்கு எது கொடுத்தாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பட்டணத்திலேயே, பெங்களூர் பட்டணத்திலே பாத்தீங்கன்னா ஒரு சர்வே சொல்றாங்க, 40 லட்சம் குடும்பம், 40 லட்சம் மக்கள் வீதிகளில் ஒருவேளை சாப்பிட்டுட்டு வீதியில உறங்கி கொண்டிருக்காங்களாம். வழியில தங்க இடம் இல்லாம ரோட்டில வந்து படுத்திருக்கிற மக்கள் 40 லட்சம் வந்து சர்வே போட்டாங்க. அப்ப 40 லட்சம் மக்கள் பாத்தீங்கன்னா 4 கோடி மக்கள், 40 லட்சம் மக்கள் வந்து ஒருவேளை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னா, நமக்கு ஆண்டவர் 3 வேளையும் வந்து அருமையா நடத்துகிறார், போஷித்து தங்க இடமும் கொடுத்து நடத்துறாரு. அப்ப ஆண்டவருக்கு எவ்வளவு உண்மையா இருக்கணும் என்று பார்க்கணும் இல்ல? அப்ப இந்த மக்கள் இதுதான் செய்யறாங்க, முறுமுறுதான் விழுந்து போனார்கள். காரணம் என்ன? பேக் ஸ்லைடிங். நினைக்கிறோம் என்று பின் திரும்பி பார்த்துதான் விழுந்து போனார்கள். ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தாரு, சொன்னபடியே நான்வெஜ்ஜே கொடுக்குறாரு, சாப்பிடுறாங்க, செகட்டி போகுது. ஆண்டவர் அவங்களை என்ன பண்றாரு? அவங்கள வந்து கொன்றும் போடுகிறார் கோபத்தினால். அதே போல மன்னிக்கிறார், மனதுருகிறார், மனஸ்தாபம் படுகிறார். ஆனா அந்த நிலைமைக்கு போகிறத விட நாம் போதும் என்ற மனதோடு இருக்கிறதே தான் நல்லது என்று வேதம் கூறுவது இல்லையா? நமக்கு இருக்கிறதே போதும் என்று நினைச்சு சொல்லித்தான் நல்லது. அப்ப நாம் பின்னோக்கி பார்க்காம இயேசு கிறிஸ்து எனக்கு வந்து நல்லாதான் வச்சிருக்காரு, நான் வந்து இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான், அவர் அறிந்த பிறகுதான் நான் வந்து நல்லாக்கிறேன்ற அந்த எண்ணம் மட்டும் தான் விசுவாசம் நமக்கு வேண்டும். அப்ப ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்க கூடாது. எப்படி மறுதளிக்க முடியும்? அவிசுவாசத்தினால மறுதளிக்க முடியும், பின்னோக்கி பார்க்க முடியும். அப்ப பின்னோக்கி பார்த்தால் நாம் விழுந்து விடுவோம். வாசிக்கலாம், பிரசங்கி 7:10 என்ன கூறுவது என்று வாசிப்போம். பிரசங்கி 7:10. இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாயிருந்தது என்று சொல்லாதே, நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. ஆமென். பாருங்க, வசனம் நல்லா கிளியரா இருக்குது. இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாயிருந்தது என்று சொல்லாதே. அப்போ இன்னைக்கு விட அன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா, அப்போ அந்த காலத்திலேயே ரொம்ப நல்லா பெட்டரா இருந்துச்சு, இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லவே கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு.
அப்போ நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல, இது ஞானமற்றது, இது மூடத்தனம் என்று வேத வாக்கியம் எச்சரிக்கிறது. அப்ப இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாய் இருந்தது சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் ஞானம் இல்லை என்ற அர்த்தம். வாசிக்கலாம் செப்பனியா 1:6. செப்பனியா 1:6. கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். ஆமென். கர்த்தரை விட்டு பின்வாங்கிறவர்களும், யாரெல்லாம் பின்வாங்கி போறாங்களோ, யாரை விட்டு? கர்த்தரை விட்டு. கர்த்தரை அறிந்திருக்கிறேன், விசுவாசிக்கிறேன், அறிந்த பின்பு பின்வாங்கி போனா, அதே போல இன்னொன்னு சொல்றார் ஆண்டவர். ஒண்ணு பின்வாங்கிறது, அவரை தேடாமல் இருக்கிறது, மூணாவது அவரை குறித்து விசாரிக்காம இருக்கிறது. இது மூணையும் செஞ்சா அதனால அந்த நாள்ல ஆண்டவர் சொல்றாரு, இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன்னு சொல்லி அந்த மக்களை ஆண்டவர் எச்சரித்தார், இஸ்ரேல் மக்களை. இதெல்லாம் அவங்க செஞ்சாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க பின்வாங்கி போனாங்க. பின்வாங்கிட்டு அதாவது பாகலை வழிபட்டாங்க. இது மக்கள் மாத்திரமல்ல, ராஜாவும் அதே தப்பு தான் செய்தார். எந்த ராஜா? ஞானின்னு சொல்லப்பட்ட சாலமன் கூட அந்நிய ஸ்திரீகளை மணந்து பின்வாங்கி போய் விக்கிரத்தை வணங்க ஆரம்பிச்சார் சாலமன் கூட. இது கர்த்தரை व्यसனப்படுத்த காரியங்களை அநேகர் மக்கள் மாத்திரமல்ல, ராஜாவும் சேர்ந்து செஞ்சார். அப்போ இந்த 3 விஷயங்கள் ஆண்டவர் கணக்கு கேட்டார் அவங்ககிட்ட. என்னது? ஒண்ணு, அவரை விட்டு பின்வாங்கி போறது, பின்வாங்கிட்டு வேற தேவைகளை பின்பற்றுவது, அதே போல அவர் தேடாமல் இருப்பது. கர்த்தர் தான் தேவன் என்று அறிந்தும் கூட அவர் தேடாமல் இருந்தாலும் கூட ஆண்டவர் இது செய்வாரு. அதே போல அவரை குறித்து விசாரிக்காம இருந்தா, அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்களையும், யாரெல்லாம் கர்த்தர் என்னை படைத்தவர், என்னை சிருஷ்டி பண்ணினவர், அவரை நான் தேட வேண்டும், அவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனும் விரும்புகிறார். அவரை தேடாமல் இருந்தா அவர் சங்காரம் பண்ணுவேன்னு அன்னைக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கும் அதே தான் செய்வார். இன்னைக்கு உலகத்துல அநேக இடங்கள்ல பேரு அழிவுகள் வருது. தேவன் நியாயத்தில் இருக்கிறார். எதுக்காக? இன்னைக்கு அவரை தேடாத ஜனங்கள் தான் விழுந்து போகிறாங்க. அப்ப கர்த்தர் பொறுமை உள்ளவர், நீதி உள்ளவர், இரக்கம் உள்ளவர் தான். அவர் தீங்குக்கு மனசாவப்படுகிற தேவன் தான். ஆனாலும் அவரை தேடாமல் இருந்தால் ஒரு காலகட்டம் வரை தான் அவர் சான்ஸ் கொடுத்து கொண்டே போவார். ஒரு சமயம் வரும்போது அவர் தேடலாம், அவர் கைவிட்டு விடுவார். அப்போ அவரை தேடணும் தேவனும் விரும்புறாரு. அப்போ அவரை தேடாத ஜனங்கள் எப்படி அவர் அறிந்து கொள்ள முடியும்? அப்ப போய் ஒருத்தர் பிரசங்கிதான் தேட முடியும், அவர் அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம், தேவனுடைய எதிர்பார்ப்பை பத்தி பார்க்கலாம். ஒண்ணு, தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை கண்ணோக்கி பார்ப்பாரா? எதற்காக? வாசிப்போம். சங்கீதம் 53:2 வாசிக்கலாம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஆமென். ஆமென். தேவன் பரலோகத்திலிருந்து யாரை கண்ணோக்கி பார்க்கிறாராம்? எதற்காக? அவரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார். அப்போ கர்த்தர் பார்க்கிறானா? அவரை யாராவது தேடுறாங்களா? அவரை உண்மை உள்ளத்தோட முழு இதத்தோட அவர் தேடுறாங்களா இல்லையா என்று கர்த்தர் அவர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். அப்ப தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கிறார். யாரை கண்ணோக்கிறார்? மனுபுத்திரரை. அவரை தேடுறோமா இல்லையா? அப்ப தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? நாம் அவரை தேட வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி தேடுவது? இங்க காஷ்மீர்ல போய் தேட முடியுமா? இல்ல. இன்னைக்கு உலகத்தில் மக்கள் தேவன் யாருன்னு கூட தெரியல, தெரியாமலே போய் தேடுறாங்க. எங்க? நான் அந்த ஊர் பட்டணத்துக்கு போனா அங்க போய் தரிசிக்க முடியும், அங்க போய் தேவன் இருக்கிறார், நான் தரிசிக்கிறேன். பேசக்கூடாத தெய்வங்கள் அல்ல, ஜீவனுள்ள தேவனை தேடுறதுக்கு எங்கேயும் போக வேண்டியதில்லை. நாம் இருக்கிற இடத்துல இருந்தே கர்த்தரை தேட முடியும். எப்படி? வேத வாக்கியத்தை ஆராய்ந்தால் அவரை கண்டடைய முடியும். அப்ப வேதத்தை ஆராய்ந்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும், அவரை கண்டடைய முடியும். அப்ப தேடுவது எப்படி? வசனத்தின் நிமித்தமாக. அப்போ நம்ம வேதத்தை நம்ம அதிகமா தேடினால் அவரை கண்டடைய முடியும். நம்ம எங்கேயும் போயிட்டு தரிசிக்க வேண்டியதில்லை. கர்த்தரை இங்கிருந்து தரிசிக்க முடியும் வசனத்தின் நிமித்தமாக. அப்ப வசனத்தை அதிகமா தேடுவது அவசியம். கர்த்தரும் அதுதான் விரும்புறாரு. அதான் ஏசப்பா சொல்றார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற வசனங்கள் இதுதான் சொல்லி ஏசப்பா சொல்றாரு இல்லைங்களா? அப்போ கர்த்தர் தேடணும்னு சொல்லி தேவனை விரும்புறார். 2 பேதுரு 2:20-22 வாசிக்கலாம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே
உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஆமென். ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால், அவரை அறிகிற அறிவினால் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். எப்படி தப்பினோம்? நம்மலாம் ஒரு காலத்துல ஒரு 15-20 வருஷங்களாக அறியாம இருந்து உலகத்தில் அசுத்தத்துக்கு விழுந்து இருந்தோம். அதுல மாட்டி சிக்கிக் கொண்டிருந்தோம். அதுல இருந்து நம்மளை மீட்டெடுத்தார் கர்த்தர். அப்போ அவர் அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்கள் நாம தப்பினோம். அப்போ அநேகர் தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளை சிக்கிக் கொண்டால், அப்போ தப்பி அது அசுத்தங்களை விலக்கி உலகத்தில் எனக்கு சம்பந்தம் இல்லை என்று விலகி கர்த்தரோடு நம்ம இணைந்து நடக்கிறோம் இன்னைக்கு. அப்போ கர்த்தரோடு இணைந்து நடக்கும்போது மறுபடியும் அதை சிக்கிக்கினாக்கா ஜெயிக்கப்பட்டால், எதனால? பாவத்தினால் ஜெயிக்கப்பட்டால். சில பேர் குடியை விட்டுட்டு இருப்பாங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி வந்திருப்பாங்க. மறுபடியும் அந்த குடியை தொடங்கினாக்கா அதனால அவங்க ஜெயிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ அவருடைய பின்னிலைமை எப்படி இருக்குமா? முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். அப்ப ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் என்ன பாத்தீங்கன்னாக்கா, அன்னைக்கு குடித்திற்கொண்டு இருந்த ஒரு மனுஷன் கர்த்தரை அறிந்து மனசாவப்பட்டு மனம் திரும்பி இயேசு அறிந்து நடந்து கொண்டே மறுபடியும் அந்த குடியை பின்தொடர்ந்து போனால் அவனுடைய பின்னிலைமை முன்னிலைமையில எப்படி இருக்குமா? ரொம்ப ரொம்ப கேடுள்ளதா இருக்கும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ஏன்னா அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பும் தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தால் அவர்களுக்கு நலமா இருக்கும். அப்போ அவங்க அதை விட பெட்டர் எதோ இருக்கும், அவங்க அதை தெரிஞ்சு கொள்ளாம இருந்தா பெட்டர்ன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதான் சொல்றாரு, அதை அவர்கள் அறியாதிருந்தார்களானால் அவருக்கு நலமா இருக்கும். அதை அறிந்து அதை செய்யக்கூடாது. அப்ப அறிந்தே பாவம் செய்யறது ரொம்ப ஆபத்துன்னு சொல்லி இங்க சொல்றாரு ஆண்டவர். ஏன்னா நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும், அப்ப அறிந்து பின்னோக்கி பின் திரும்பி விலகி போறதை விட அது அறியாதுன்னா அவருக்கு நலமா இருக்கும். ஏன்னா அது குறித்து கீழே வசனம் சொல்றாரு. ஒரு எக்ஸாம்பிளும், இந்த நாய் தான் கக்கினதை தின்றது இல்லையா, கழுவப்பட்ட பன்று சேற்றிலே புரளும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமையின்படி அவளுக்கு சம்பவித்தது. அப்ப கழுவப்பட்ட பன்றி, அந்த பன்றி சேற்றில் இருந்தது, அதை அழகா குளிப்பாட்டி கழுவி சுத்தம் பண்ணின பிறகு மறுபடியும் அதே சேத்துல போய் விழுந்தா எப்படி இருக்கும்? அதே போலதான் ஆண்டவர் பாயிண்ட் அவுட் பண்றாரு. திரும்பினது என்று சொல்லப்பட்ட பழைய பழமொழியபடியே அவளுக்கு சம்பவித்தது. அப்ப பின்னோக்கி பார்ப்பது, பின்வாங்கி போறது, இது குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அப்படி இருக்கும் என்ற நிலைமை என்று எச்சரிக்கிறார் ஆண்டவர். வாசிக்கலாம். அதே போல 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கலாம். கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஆமென். இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் என்று அப்போஸ்தலன் கூறுகிறான். என்ன கூறுகிறான்? நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். அப்போ மாம்ச சிந்தை மரணம். அப்ப நம்ம கூட ஒரு காலத்துல மாம்சத்தோடு நடந்திருக்க கூடும். நம்முடைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள் இவர்களோட இணைந்து அதிகமான மாம்ச அன்பை காட்டி அவர்கள் நடந்து கொண்டு போயிருந்திருக்க கூடும். ஆனா இன்று அப்படி அல்ல. பவுல் கூற, அவர் காலத்துல எல்லாருமே அப்படிதான் இருந்தோம். ஆனா அப்படி அல்ல. அதான் பவுல் கூறுகிறார், நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறியாதிருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். அப்போ இவங்க அன்னைக்கு இருந்த இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தின்படி நடந்த காரியங்களை நாங்க அறியவில்லை, அதை மறந்து விட்டோம். அப்ப முன்னாடி நடந்த சம்பவங்களை அவங்க மறந்துட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு நாம் மாம்சப்படி நடந்து கொண்டிருந்தோம். அப்ப இயேசு கிறிஸ்துவ நாம் அன்னைக்கு பார்த்த இயேசு கிறிஸ்துவ மாம்சப்படி நான் அவரை அறியவில்லை அப்படின்ட்டு பவுல் கூறுறார். அப்ப அன்னைக்கு சீசர்கள் எப்படி இருந்திருப்பாங்க? இயேசு கிறிஸ்துவோட கூட இருக்கும்போது அவர்கள், யோவான் கூட பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய மார்பில சாய்ந்து இருந்தார், அன்பா இருந்தார், அன்பான சீஷன், கூடவே இருந்தாங்க, கூடவே சாப்பிட்டாங்க, நடந்தாங்க, எல்லா இடம் சென்று வந்தார்கள். அப்ப இப்படி சிந்தனைகள் பாத்தீங்கன்னா இங்க சொல்றாங்க, இது முதற்கொண்டு நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் கூட
இனி ஒருபோதும் அவரை மாம்சப்படி அறியும். அப்ப பின்னோக்கி பார்க்காம அவங்க எல்லாருமே முன்னோக்கி தான் பார்த்து நடக்கிறாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்னை புதுப்பித்திருக்கிறார். நான் மாம்சப்படி நடக்காம, அதே போல இயேசு கிறிஸ்து மாம்சப்படி நாங்க அறியவில்லை, முன்னோக்கி தான் நடக்கிறாங்க. இவங்கள கூட பாருங்க, வாசிக்கலாம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 13-14. நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடே சோர மார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்திற்கு செவிகொடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து ஆமென். பாருங்க, சீர்கெட்ட பிள்ளைகளே சொல்லி அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் கடிந்து கொண்டு எச்சரிக்கிறார். பேக் ஸ்லைடிங் சில்ட்ரன், எந்த விஷயத்துல அவங்க சீர்கெட்டு போனாங்க ஆண்டவர் சொல்றாரு. 13ஆம் வசனம் சொல்றாரு, நீயோ உன் தேவனாக கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி கர்த்தரை விட்டு பிரிந்து அவரை தேடாம போறது துரோகம். அப்படிப்பட்ட துரோகம் அவங்க செஞ்சாங்க. அவங்க செஞ்சுட்டு என்ன பண்றாங்க, பச்சையான சகல மரத்தின் கீழ் அந்நியரோட சோர்மார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் உன் சத்தத்துக்கு செவி கொடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தரை மறைந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தாம விக்கிரகங்களுக்கு தோப்புங்களை உண்டு பண்ணி அங்க விக்கிரகங்களுக்கு செவி சாய்த்து அதுக்கு வணங்கி கொண்டிருந்தார்கள். அவங்க பாவம் செஞ்சாங்க. பச்சையான சகல மரத்தின் கீழே அவங்க பாவம் செஞ்சாங்க. அப்போ அவங்க செய்த பாவத்துக்கு தான் மனம் திரும்ப சொல்றாரு. அப்போ அவங்க பார்த்து சொல்ற, சீர்கெட்ட பிள்ளைகளே, நீங்க மனம் திரும்ப வேண்டும். நான் உங்கள் நாயகர். நான் உங்கள் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருக்கு தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து. அப்போ சீர்கெட்ட பிள்ளைகள் அவங்களை பார்த்து சொல்றாரு. ஏன்னா அப்ப எந்த விஷயத்துல அவங்க பேக் ஸ்லைடு ஆனாங்க பாத்தீங்கன்னாக்கா, சிலை வழிபாடு செஞ்சு தேவனை மறைந்து தேவனை மறுதெடுத்து அவங்க பாவம் செஞ்சாங்க அன்னைக்கு. அதனால தான் ஆண்டவர் எச்சரிக்கும் போது சில ஜனங்கள் பாவத்துக்காக மனசாவப்பட்டு மனம் திரும்பினார்கள். சிலர் மனம் திரும்பவே இல்லை. அதனால அவர்கள் சங்காரம் ஆக்கப்பட்டார்கள். அவங்க மனம் திரும்பும்போது எரேமியா 14:4 பாருங்க, கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்கு விரோதமாக சாட்சியிட்டாலும் உம்முடைய நாமத்தை நிமித்தம் கிருபை செய்யும். எங்கள் சீர்கேடுகள் மிகுதியா இருக்குது, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று அவர்கள் அறிக்கை செய்து சில பேர் மனம் திரும்பினார்கள். அவங்க சீர்கேடு மிகுதியா இருந்தது, அவங்களே ஒத்துக்கிறாங்க. ரொம்ப அதிகமா நாங்க பேக் ஸ்லைட் ஆகி போயிட்டு ஆண்டவரே, அதனால நாங்க மன்னிங்க, ரொம்ப மிகுதியா இருக்குது உமக்கு முன்பாக, உமக்கு விரோதம் நாங்க பாவம் செய்தோம் சொல்லி அவங்க மனம் திரும்பினார்கள். மனம் திரும்பும் போது கர்த்தர் மன்னிக்கிறார். அவர் மனத்தில் இருக்குமுள்ள தேவன். வாசிப்போம். அதே போல இந்த பின் திரும்புற இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும், அதை குறித்து ஒரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:14 வாசிக்கலாம். பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். ஆமென். பின்வாங்கும் இருதயம் உள்ளவன், பின்வாங்கி போற இருதயம் இருந்துச்சுனாக்கா அவன் தன் வழிகளை தான் நடப்பான். அவன் செல்ஃபிஷ் தாட்ல நடப்பான். பின்வாங்குற இருதயம் இருந்துச்சுன்னா ஒருத்தனுக்கு அவன் எப்படி நடப்பான், அவனுக்கு என்ன தோணுதோ அவன் வழியில தான் அவன் தெரிந்து கொண்டு அதுபடியே நடப்பான். அப்ப கர்த்தருடைய சித்தப்படி அவன் நடக்கவே மாட்டான். அவன் பின்வாங்குறவன். சில நேரங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்திருப்பாங்க. இதுதான் உண்மையான சத்தியம், இதுதான் உண்மையான சத்தியம் என்று அறிந்து இயேசு ஒருவர் தான் கர்த்தர், ஒரே தேவன்ற விசுவாசம் உண்டு, அதை நான் விசுவாசிக்கிறேன். அப்போ சபையில சபை எங்க இருக்குது, வீடுல கூடி வருகிற சபை என்று நான் வீடுல கூடி வருகிறேன். சீஷனை போல் நான் மாறி கனி கொடுக்க வேண்டும். நான் புறப்பட்டு சென்று நான் சீஷனை அறிவிப்பேன். இயேசு கிறிஸ்து நாம் தான் ஞானசாரம் என்று எல்லாவற்றையும் அறிந்து நடப்பார்கள். கொஞ்ச காலம் பிறகு அவிசுவாசம் சில பேர் என்ன பண்ணாங்க, தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தி கொண்டு பின்வாங்கி போறாங்க. எதனால, தன் வழியில் நடக்கும் போதுதான். அப்ப எனக்கு இது தோணுது, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது விசுவாசத்தை விட்டு விலகி போறாங்க. சிலர் விலகி போனார்கள். காரணம் என்ன, தன் வழிகளை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய வழிகளை மறந்து நடக்கும் போது பின்வாங்கி போறாங்க. ஆனா நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். ஆனா பேக் ஸ்லைடிங் இருதயம் இருந்தா எப்படி என்ன பண்ணுவான், தன் வழியிலே நடந்து கொண்டுதான் போவான். தன் வழியில் நடக்கிறது தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது என்று பார்க்கிறோம். ஏசாயா 53:6 வாசிக்கலாம். 53:6. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார்.
ஆமென். ஒரு காலத்துல நாமும் கூட அப்படிதான் இருந்தோம். நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பித்திருந்து என்ன பண்ணோம்? அவனவன் தன் வழியிலே போனோம். அவன் தன் வழியில தான் போனான். வழி தெரியாத திசை தப்பி போன ஆடுகளை போல, மெய்ப்பெண்ண ஆடுகளை போல தன் வழியிலே போய் கொண்டிருந்தோம். ஆனா கர்த்தர் பாருங்க, அன்னைக்கு நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார். அன்னைக்கு கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விலை பண்ணினார். நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார், தன் ஜீவனை கொடுத்தார். அப்போ நாம ஒரு காலத்துல இயேசு அறியாத மக்களா இருந்து நம்முடைய சொந்த வழியில நடந்து கொண்டு பின்வாங்கி போனோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு ஒரே மெய்ப்பெண் உண்டு. அவர்தான் ஆண்டவராக கர்த்தர் இயேசு கிறிஸ்து. நல்ல மெய்ப்பெண் அவர். அவருடைய ஆடுகளை நம்ம எல்லாரும் இன்னைக்கு மாறி இருக்கிறோம். அவருடைய வழியில நம்ம எல்லாரும் நடக்கிறோம். என்று ஒரு காலத்துல பின்வாங்கி போனோம். ஆனா இன்று மனம் திரும்பி நாம் எல்லோரும் அவருடைய வழியில எல்லாம் நடக்கிறோம் என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 2:25 வாசிக்கலாம். 1 Peter 2:25. நாம் சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள். அப்ப நாம அப்படிதான் இருந்தோம். ஒரு காலத்தை சிதறடிக்கப்பட்டு நமக்கு ஒரு மேய்ப்பனே இல்லாததை போலதான், அறியாம போலதான் இருந்தோம். ஆனா இப்பொழுது இன்னைக்கு உங்கள் ஆத்துமாக்களுக்கு, நம்முடைய ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் ஆனவரிடத்தில் நாம் எப்படி இருக்குமா? திருப்பப்பட்டிருக்கிறோம் நாம் எல்லாரும். அப்ப நாம பாக்கியவான்கள். ஒரு நாள அறியாம ஆடுகளை போல சிதறடிக்கப்பட்டு போயிருந்தோம், பேக் சைடு ஆகி. ஆனா இன்றைக்கு நம்முடைய ஆத்மா திரும்பி இருக்குது. யார்கிட்ட? இயேசுக்கு தினத்தில் திரும்பி இருக்கிறோம். அவர் தான் நல்ல மெய்ப்பர், கண்காணிப்பு, கண்காணிப்பு மெய்ப்பருமானவர் யார்கிட்ட வந்திருக்கோம் நம்ம எல்லாருமே இன்னைக்கு பார்க்கிறோம். வாசிகளா. ஆனா அடுத்தது, இந்த பேக் ஸ்லைடிங்க்கு, இந்த பின் மாற்றத்துக்கு காரணம் என்னவென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதனால சில பேர் பின்வாங்கி போறாங்கன்னு பார்ப்போம். 1, முறுமுறுப்பினால். இன்னொன்று வாசிப்போம். எபிரேயர் 3:12-14. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஆமென். ஆமென். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். அப்போ எதனால சில பேர் பின்வாங்கி போறாங்களா? இருதயத்துல அவிசுவாசம், பொல்லாத இருதயம் என்று பார்க்கிறோம். ஈவில் ஹார்ட். அவ பிசாசு இருதயத்துல புகுந்துட்டா அவிசுவாசம் வந்துவிடும், பின்வாங்கி போயிடுவாங்க. அப்போ அதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பி கேர்ஃபுல். ஏன்னா பொல்லாத இருதயம் நமக்கு வரக்கூடாது. வந்தால் நம்ம அவிசுவாசத்துல விழுந்து போயிடுவோம். அதனால உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று என்ற எண்ணப்படும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அப்போ நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தின் மூலமாக ஆராய்ந்து ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். அப்போ அன்புக்கும் நறுக்க சபை கூடுதல். அப்போ சபை கூடுதலே அதுதான் வச்சிருக்கிறது இல்லைங்களா? சபை கூடுதல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை அசட்டை பண்ணக்கூடாது. சபை கூடல ஒருபோதும் விட்டு விடக்கூடாது. ஏன்னா நாளானது மிக சமயமா இருக்கிறதுனால சபை கூடல அதிகமா செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா அங்கதான் வசனத்தை அதிகமா தியானிச்சு ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கவனித்து அன்பு எல்லாமே இருக்கிற இடம் சபை கூடுதல். சபை எங்க கூட வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறார். ஆனா சில சபை கூடுதலே அசட்டை பண்றாங்க. அது பாவம் என்று பார்க்கிறோம். சபை கூட ஒருபோதும் அசட்டை பண்ணக்கூடாது. அப்ப பொல்லாத இருதயம் இருந்துச்சுனாக்கா, அவிசுவாசம் வந்துருச்சுன்னா அவங்க சபை கூடல வரமாட்டாங்க. அதனால ஆண்டவர் எச்சரித்தார், சபை கூடல விட்டு விடக் கூடாது என்பதற்காகவே. வாசிவோம். யோவான் 6:அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அந்த சீஷர்களோ பின்வாங்கி போனாங்க. எதனால் என்று பார்க்கும். யோவான் 6:அதிகாரம் 55-56 வாசிங்க. என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஆமென். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், ஜீவ அப்பம் நானேன் என்று இயேசப்பா சொன்னார். சொல்லிட்டு சொல்றாரு, அந்த சீஷரோட பேசுறார், என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் எவன் என்னில் நிலைத்திருக்கிறான்.
அதே போல நானும் அவனில் நிலைத்திருக்கேன் அப்படியே சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒன்று இடர்ல வந்துச்சு. என்னப்பா ஏசப்பா வந்து ரத்தம் குடிக்க சொல்றாரு, மாம்சம் புசிக்க சொல்றாரு அப்படின்ற மாம்ச சிந்தை அந்த மக்களுக்குள்ள வந்துருச்சு, அந்த சீஷருக்குள்ள. அவங்க பேசும்போது, ஏசப்பா பேசும்போது அத வந்து ஆவியின் சிந்தனையோட அவங்க கேட்காம மாம்ச சிந்தனையோட கேட்கறதுனால அவங்களுக்கு அவிசுவாசம் வந்துடுச்சு. பிறகு அவங்க சொல்றாங்க, வாசிங்க 60-61 வாசிங்க. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? ஆமென். பிறகு அவருடைய சீஷர்கள் அநேகர் இவர்களை கேட்ட போது, அங்க நிறைய சீஷர்கள் கூடி இருந்தாங்க. இந்த வசனத்தை கேட்கும் போது, ஏசப்பா இந்த வார்த்தை சொல்லும் போது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? அன்னைக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கும் அதேதான். வசனத்தை சொல்லும் போது அநேகர் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப கடினமா இருக்குது, உங்க உபதேசம் ரொம்ப கஷ்டமா இருக்குது பின்பற்றுறதுக்கு அப்படின்ற அவிசுவாசம் சிலருக்கு இருக்குது. அன்னைக்கு அப்படிதான் இருந்து ஏசப்பா சொல்லும் போது கூட, இதை செஞ்சது யாரும் பாத்தீங்கன்னா அந்நிய ஜனங்கள் அல்ல. ஏசப்பா பேசும்போது சொன்னது வந்து சீஷர்கள், சில சீஷர்கள் அப்படிதான் சொன்னாங்க, இது கடினமான உபதேசம், இது யாருமே பின்பற்ற முடியாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்ப சொல்லிட்டு சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுத்ததை ஏசப்பா தமக்குள்ளே அறிந்து அவரை நோக்கி சொல்றாரு, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதா? நான் சொல்ற இந்த வார்த்தை உங்களுக்கு இடரலா இருக்குதுன்னு சொல்லும் போது 63 வாசிங்க சிஸ்டர். ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென். பிறகு ஏசப்பா சொல்றாரு, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்குமே உதவாதது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. அப்ப ஏசப்பா பேசும்போது வசனங்கள் எல்லாமே அது ஆவியும் ஜீவனுமா இருக்குது. ஆனா அவங்க கேட்கும் போது அது அப்படி கேட்கல, மாம்ச சிந்தனை கேட்கும் போது அவங்க இடர்ல அடைஞ்சிட்டாங்க. அப்ப ஏசப்பா சொன்னதை அவங்க புரிந்து கொள்ளாம மாம்ச சிந்தனை கேட்டதுனால அவங்களுக்கு அவிசுவாசம் வந்து, இது கடினமான உபதேசம், இதை பின்பற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு பிறகு 65-66 வாசிங்க அப்படியே. ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஆமென். பிறகு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துக்கு வரமாட்டான் என்று இதன் மித்தம் உங்களுக்கு சொன்னேன். அப்ப ஏசப்பா கிட்ட அநேகர் வர்றதே இல்லை. எவ்வளவு வசனம் கேட்கறாங்க, இவ்வளவு புத்திமதிகள் கேட்கறாங்க, வசனம் கேட்டுக்கொண்டுதான் இருக்காங்க. ஆனா எல்லாருமே இயேசு கிறிஸ்து அறிந்து வராங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்போ என்ன தேவை? பிதாவின் அருள் தேவை. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் ஏசப்பா சொல்றாரு, அதான் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் எடுத்து வர முடியாது அவனால கண்டிப்பா. அப்போ இது முதற்கொண்டு அவங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னாக்கா, இது முதற்கொண்டு அவருடைய சீஷர்கள் அநேகர் அவரோட கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இதை கேட்டு இடர் அடைஞ்சு இது கடினமான உபதேசம் சொல்லிட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. யார் பாத்தீங்கன்னா சீஷர்கள் தான். அப்போ சீஷன் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். வசனம் கேட்கும்போது கடினப்படுத்தாம, என்னோட ஏசப்பா பேசிக் கொண்டிருக்கிறார், நான் மனம் திரும்ப வேண்டும், இது அறிந்து கொண்டு நடக்க வேண்டும் நான் கற்பனைப்படி. அப்போ அப்படி சொன்னால் மாத்திரம் நான் வளர முடியும், நிலைத்திருக்க முடியும். இல்ல வசனம் ரொம்ப கஷ்டமா இருக்குது கேட்கறதுக்கு, இது எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்ற எண்ணம் இருந்தால் இடர்ல இருந்து விழுந்து போவார்கள். அன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு அவங்களுக்குள்ள. கேட்கும் போது அது ஆவியோட ஜீவனோட கேட்காம மாசத்தோட கேட்டதெல்லாம் அவங்கள இடர்ல வந்துடுச்சு. அதனால பின்வாங்கி போனவர்கள் அங்க பாத்தீங்கன்னா அநேகர் இருந்தாங்க அன்னைக்கு கூட. வாசிப்போம். அதாவது இன்னைக்கு கள்ள உபதேசம் உலகத்துல எழும்பி இருக்குது. தப்பான உபதேசம் பண்றாங்க அநேகர் எழும்பியிருக்காங்க. அது யூடியூப்ல நிறைய பேர் வந்து நிறைய எக்கச்சக்கமான உபதேசம் யூடியூப்ல வந்துடுச்சு. அதனால யூடியூப பார்க்காம இருக்குது நல்லது. ஆனா இந்த கள்ள உபதேசம் என்ன பண்ணோம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஆமென். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையா சொல்லுகிறபடி, ஆவியானவர் என்ன எச்சரிப்பு சொல்றாரு பாருங்க. பிற்காலங்களில் மனசாட்சி சூடுண்ட பொய்யருடைய மாயத்திலே, பொய்யான மாயத்திலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசு உபதேசங்களுக்கு செவி கொடுத்து, யூடியூபுக்கு செவி கொடுத்து, பிசாசின் உபதேசம் யூடியூப்ல நிறைய வந்துடுச்சு. தப்பா போதிக்கிற உபதேசம். இயேசு கிறிஸ்து வருடத்துக்கு முன்பாக
என்ன சொல்லுவாங்க, அதாவது அந்தி கிறிஸ்து வருவான், அவன் தான் வந்து புட்டின்னு சொல்றாங்க சில பேர். சில பேர் என்ன உபதேசம், இன்னைக்கு பங்கு தந்த மிருகம் இருக்குல்ல, அதுதான் வந்து அந்தி கிறிஸ்துன்னு சொல்றாங்க. தப்பான உபதேசங்கள் இன்னைக்கு வந்திருக்குது. பொய்யான உபதேசங்கள். இயேசு கிறிஸ்து வரமாட்டாருப்பா, இப்போ ஆல்ரெடி வந்துட்டாருன்னு ஒரு உபதேசம் கூட இன்னைக்கு உலகத்துல இருக்குது. இப்ப மாய்மானமான உபதேசம் இருக்குதா, சிலர் என்ன பண்ணுவாங்க, வஞ்சிக்கிற ஆவிகள் இருக்கிறதுனால, அந்த பிசாசின் உபதேசங்கள் செவி கொடுக்கறதுனால விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பின்வாங்கி போறதுக்கு காரணமே இதுதான். இன்னைக்கு அநேகர் நீங்க ரொம்ப பேர் பின்வாங்கி போறாங்க. எதனால, இந்த இப்படிப்பட்ட கள்ள உபதேசம் செவி கொடுத்தால் பின்வாங்கி போய் விழுந்து விடுவார்கள். இதெல்லாம் பிசாசின் உபதேசம் எழுதப்பட்டிருக்குது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். ஆனா பவுல் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு, வாசிக்கலாம். பவுல் வந்து, நான் என்ன பண்ணேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்றாரு. எப்படி பார்க்கலாம், 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமென். இங்க பவுல் கூறுகிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், இயேசு கிறிஸ்துக்காக நான் போராடினேன், ஆனா ஓட்டத்தை முடித்தேன், என்ன பண்ண, விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்ப நாம கூட நம்ம விசுவாசத்தை என்ன பண்ணோம், காத்து கொள்ள வேண்டும். காத்து கொண்டால் மட்டுமே தப்பிக்க முடியும். அப்போ பவுல் வந்து தன் விசுவாசத்தை காத்து கொண்டான். அப்போ எதனால விழுந்து போனார்கள் அநேகர்னு சொல்லி பார்த்தோம். கள்ள உபதேசம், மாயமான அந்த ஈவில் டாக்டர் செவி கொடுக்கும் போது, ஈவில் டாக்டரின்ஸ் அதெல்லாம் கேட்கும் போது விசுவாசத்தை விழுந்து போயிட்டாங்க. அப்ப விசுவாசத்தை விழுந்து போகாம நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம வந்து எதை ஆராய வேண்டும், வேத வாக்கியத்தை தான் ஆராய வேண்டும். ஒரு மனுஷனுடைய வீண் வார்த்தைகளுக்கும் இல்ல யூடியூப்ல இருக்கிறத நம்ம கண்ட உபதேசங்களும் போய் பார்க்க கூடாது. ஆனா ஆவியானவர் சகோதரர்கள், நம்முடைய சகோதரர் மூலமாக வந்து அநேக விஷயங்களை வந்து வெளிப்படையாக யூடியூப் மேல சேனல்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். ஆவியானவர் வந்து தெளிவா வந்து கிளியரன்ஸா வந்து இயேசுடைய வருகை குறித்தும் அதே போல ராஜ்யத்தை குறித்தும் எல்லாமே இருக்குது. அப்ப உண்மையான சத்தியத்தை அறிந்த மக்கள் நாம் எப்படி நடக்க வேண்டும், நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். பவுல் சொல்றார், என் விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். ஆனா இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு நல்லாவே தெரியும் நீதியின் கிரீடம் கிடைக்க போறது. அதனால் நீதி உள்ள நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் கிடையாது, அவருடைய பிரசன்னமாவதை யாரெல்லாம் விரும்புறாமோ, அப்ப நாம விரும்புறோமா, இயேசுடைய பிரசன்னத்தை நாம் விரும்புறோமா, அவர் வருவார்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிறோமா? அப்படி விரும்பினால் நமக்கு கூட அந்த நீரின் கிரீடம் இருக்குது. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அப்ப நாம கூட விரும்பி காத்து கொண்டிருந்து அவரை எதிர்பார்த்தால் அவர் வரும்போது அந்த நீதியின் கிரீடம் நமக்கும் உண்டு என்பதை பார்க்கிறோம். அடுத்தது, சாலமன் வந்து பின்வாங்கி போனான். ஆண்டவர் வந்து 2 விதமான கிஃப்ட் சாலமன் கொடுக்கிறார். ஒண்ணு ஞானம். அவன் கேட்டதெல்லாம் பணம் இல்ல, சாலமன் கேட்டதெல்லாம் ஞானம் தான். ஞானத்தை கொடுக்கிறார். அவனை போல ஞானி ஆளும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். ஆனா அவன் கேட்காமலே அவனுக்கு செல்வத்தை கொடுக்கிறார். அதெல்லாம் என்ன நடக்குது, அவன் ஞானமா ஆரம்பத்துல நடக்கிறான், ஆனா போக வந்து ஞானி என்ன ஆயிடுறான், பின்வாங்கி போறான். எப்படின்னு பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 11:1-6 வாசிங்க. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும், அம்மோனியரும், ஏதோமியரும், சீதோனியரும், ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூர்ணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆமென்.
பாருங்க, ராஜாவாகிய சாலமன் என்ன பண்றான், அவன் பெரிய தப்பு செய்யறான். என்ன தப்பு? அந்நிய ஸ்திரீகளை மணக்கிறான். அது எவ்வளவு செய்து அதோ எழுதப்பட்டிருக்குது இல்லையா? நீங்கள் அதை பாருங்க. அதே போல அவனுக்கு பிரபுக்களும் குழலான 700 மனைவி மாட்டிகள் இருந்தாங்க. 700 300 மறுமனை மாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இரத்தை வழுவி போக பண்ணினார்கள். அப்போ அவன் விழுந்து போறதுக்கு காரணம் என்ன? அந்நிய ஸ்திரீகளை மனதுனால அந்த ஸ்திரீகளே என்ன பண்ணாங்க, அவனுடைய இருதத்தை வழுவி போக பின்வாங்கி போகும்படி அந்த ஸ்திரீகள் செஞ்சுட்டாங்க. அப்போ இந்த விஷயம் தான் அந்த ராஜா செய்யற பெரிய தப்பு. ஏன்னா அவன் அந்நிய ஸ்திரீகளை மணந்து அந்த ஸ்திரீகள் தன் இருத்தை விலகி போகும்படி செய்யறாங்க. என்ன பண்றான் சாலமன் வயது சென்ற போது அவருடைய மனைவிகள் அவன் இருத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அப்போ சாலமன் செய்த தப்பு என்ன? அந்நிய ஸ்திரீகளை மணந்தனால அந்த அந்நிய ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க, அந்த மனைவிகள் அவன் ஈரத்தை அந்நிய தேவர்கள் பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அப்ப இந்த விஷயத்துல சாலமன் கேர்ஃபுல்லா இல்லாம விழுந்து போயிட்டார். எப்ப அந்நிய ஸ்திரீகளை பின்னாடி நடக்க ஆரம்பிச்சானோ அன்னைக்கே அவன் விழுந்து போனான்னு சொல்லி பார்க்க முடியும். எப்படி அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி அவனும் அந்த பின்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால அவனுடைய இருதயம் அவன் தகப்பன் ஆகிய தாவீது இருதயம் போல இல்லாம தன் தேவனாய கர்த்தரோட உத்தமனா இருக்கவில்லை. தாவீதை போல சாலமன் நடக்கவே இல்லை. அவன் பெரிய தப்பு செஞ்சான். அவனுக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுக்குறார், செல்வத்தை கொடுக்குறாரு. ஆனா அவன் பெரிய தப்பு செஞ்சு அதை போதான் விழுந்து போறான், பேக் சைடு ஆகி போறான். எப்படி? அந்நிய தேவர்களை இவனும் பின்பற்ற போகிறான். சாலமோன் சகோதரனின் தேவியாகிய அஸ்திரோத்து, அதே போல அம்மோனியன் அவருடைய அருவருப்பும் அந்த தேவர்களை என்ன பண்ணான், பின்பற்றினான். அப்போ இந்த காரியம் செய்யும் போது சாலமோன் தன் தகப்பனையாக தாவீதை போல கர்த்தரை பூர்ணமாய் பின்பற்றாம கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான செய்தான். அப்ப அவன் செய்த பெரிய பொல்லாப்பு என்னன்னா, கர்த்தரை மறந்து அந்நிய தேவர்களை பின்பற்றி போனான்னு சொல்லி பார்க்க முடியும். எதனால? அவன் அந்நிய ஸ்திரீகளை மணந்தனாலதான் அது நடந்தது. அப்போ நாம கூட இன்னைக்கு இந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். அப்ப கர்த்தர் சொல்லாத ஒரு பெண்ணை மணந்து அந்நிய பெண்களை மணந்தால் அப்ப நம்முடைய இருதயம் அதே போலதான் பின்வாங்கி போகும். அப்போ இந்த விஷயத்த சாலமன் தப்பு பண்றாரு. அப்ப பின்வாங்கி போறதுக்கு அந்நிய ஸ்திரீகள் மணந்தனால விழுந்து போனான்னு சொல்லி பார்க்க முடியும். வாசிக்கலாம். அதே போல கர்த்தர் ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கும் போது கூட அதோட ஸ்ட்ரிக்டாவே ஆண்டவர் கட்டளை கொடுத்துதார். அந்நிய ஜனத்துல ஒருத்தனை கூட யாரும் நீங்க சூஸ் பண்ணி அவனை ராஜாவா பண்ணக்கூடாது. அப்போ ஏன் அந்த விஷயத்த சொல்றாரு பாத்தீங்கன்னாக்கா, அவன் என்ன பண்ணான், அந்த தெய்வத்தையே என்ன பண்ண திசை திருப்பி விடுவான். அப்போ ஒரு தேசத்துல அந்நிய மனுஷனை ராஜாவுக்கு உண்டு பண்ணினா அவன் என்ன பண்ணான், பல தெய்வங்களை வணங்கும்படி அவன் திசை திருப்பி விடுவான். அதெல்லாம் ராஜாவை சூஸ் பண்ண கூட அந்நிய மனுஷனை தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையா கொடுத்தாரு. எங்க பாத்தீங்கன்னா டியூட்டானமி 17. அடுத்தது வாசிக்கலாம். கலாத்தியர் 5:7-10 புளித்த மாவை பத்தி பார்க்கலாம். கலாத்தியர் 5:7-10. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புள்ள கொஞ்சமாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். ஆமென். ஆமென். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, நல்லா தான் நடந்து போனீங்க. விசுவாசத்தோட நல்லா ஏசப்பாவை அறிந்து நல்லா கற்பனை கைகொண்டு நடந்து போயிட்டே இருந்தீங்க. ஆனா சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போக உனக்கு தடை செய்தவன் யார் என்று பவுல் கலாத்திய சபையை கேள்வி கேட்கிறார். ஏன்னா இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைத மாவு அனைத்தையும் உப்பு பண்ணும். அப்போ அவங்க எதிரால பின்வாங்கி போனாங்க. நல்லாவே நடந்து போயிட்டே இருந்தாங்க, விழுந்து போயிட்டாங்க. எதனால? புளித்த மாவு வந்துடுச்சு. அப்ப புளித்த மாவு என்பது ஒண்ணு பாவம் என்ற புளிப்பு கெட்டு போடும் இல்லையா? ஒரு புளிப்பை ஒரு சின்ன ஒரு புளிப்பு இருந்தா கூட மொத்தமாவே புளிக்க செய்து விடும். ஒரு சொட்டு விஷம் ஒரு பாலை கெட்டு போக சொல்லும். அப்போ ஒரு பால்ல ஒரு சொட்டு விஷம் இருந்தா முழு பாலுமே விஷம் தான் சொல்லுவாங்க. இல்லப்ப ஒரே ஒரு சொட்டு விழுந்துக்குது, அந்த சொட்டை மட்டும் எடுத்துட்டா பால் நல்லதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல, இந்த விஷம் தான் இல்லையா? அப்ப கொஞ்சமாவோ புளிப்பு வந்துச்சுன்னா மொத்தமாவே கெட்டு விடும். அப்ப கொஞ்சம் பாவம் வந்துச்சுன்னா எல்லா பாவமும் வந்துவிடும். அப்ப டோட்டலா விழுந்து போயிடுவாங்க. அப்ப புளித்த மாவு என்பது ஒண்ணு பாவம், இன்னொன்று கள்ள உபதேசம். அப்ப இவங்க நல்லா நடந்து போறாங்க. நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள், ஆனா சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போக உங்களை தடை செய்தது யார்? தடை செய்தது வேற யாரும் இல்லை. இது
புளித்தமாவு. எந்த புளித்தமாவு முக்கியமா? அந்நிய உபதேசங்கள், கள்ள உபதேசம் கேட்கும் போது விழுந்து போனார்கள். அப்ப கள்ள உபதேசங்களை கேட்கும் போது அந்த புளித்தமாவு உள்ள வந்துச்சுன்னா விசுவாசத்தை விட்டு விழுந்து போக கூடும், பின்வாங்க முடியும் என்பதை பார்க்கிறோம். அடுத்தது முக்கியமானது, யோனாவை குறித்து நம்ம பார்க்கலாம். யோனா தீர்க்கதரிசி பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப யோனா என்ன பண்றான், அவனுக்கு வந்து ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசனம் உரைக்கும்படி எச்சரிக்கிறார். நீ போய் நினைவு பட்டணம் பாவம் செஞ்சிருக்குது எனக்கு விரோதமாக, அந்த பட்டணத்தை போய் நீ எச்சரின்னு சொல்லும் போது அவன் என்ன செய்யறான்? முதல்ல வாசிக்கலாம். யோனா 1:2-3. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். ஆமென். யோனா கர்த்தருடைய வார்த்தை கேட்டும் கூட கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பின்வாங்கி போனான் என்று பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்ல, நீ எழுந்து மகாநகரமாக நினைவைக்கு போயிட்டு அங்க அதுக்கு விரோதம் பிரசங்கம் பண்ணு, அவருடைய அக்கிரமம் வந்து என் சமூகத்துல வந்து எட்டி இருக்குது, அதிகமா இருக்குது அந்த பட்டணத்துல, நினைவு பட்டணத்துல, அதான் நீ போய் அவங்களை எச்சரிக்கைன்னு சொல்லும் போது, ஆனா யோனா என்ன பண்ணிட்டான்? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, கர்த்தர் சொல்லுவதை விட்டு விட்டு அவன் தன் இஷ்டமான பாதை, தன் சொந்த சுயநலமான பாதையில நடக்க ஆரம்பிக்கிறான். விலகி ஒரு கப்பலை பிடிச்சு வேற ஒரு நாட்டுக்கு செல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா கர்த்தர் விடுவாரா? விட மாட்டார். அவர் என்ன செய்வார் பார்க்கலாம். இதுல 12ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். ஆமென். ஆமீன். அவனுக்கு நல்லாவே தெரியும் தப்பு செஞ்சிருக்கான். அவன் கப்பல்ல ஏறி போறான். கப்பல்ல ஆண்டவர் என்ன பண்றாரு? கடல்ல ஒரு பெரிய கொந்தளிப்பை உண்டு பண்றாரு ஆண்டவர். நீ எங்கேயும் போக முடியாதுப்பா, நான் சொன்னபடிதான் நீ வந்தாகணும் சொல்லி பெரிய கொந்தளிப்பை உண்டு பண்ணும்போது அந்த கப்பல் பயம் வந்துடுச்சு. ஐயோ அவ்வளவுதான், நம்ம எல்லாரும் கப்பல்ல இருந்து விழுந்து தண்ணிக்குள்ள நம்ம போயிட போறோம். அதனால என்ன பண்ணலாம், நம்ம கப்பல்ல இருக்கிற எல்லா விதமான பாரமான எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம்னு போட்டா, ஆனாலும் கப்பல் வந்து தாங்க முடியல, அது அலையும் நிக்கல. அதாவது நமக்குள்ள அவன் சொல்றான், அங்க இருந்த மக்கள்ல கப்பல்கள் இருந்தவன், உங்களுடைய தேவர்களை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் போது, உங்க தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுங்க சொல்லும்போது, ஆனா யோனா மட்டும் என்ன பண்றான்? கப்பல்ல இருக்கிற அடி தடத்துல போய் அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். ஏன்னாப்பா நான் வந்து உங்களை தேவர்களை வணங்கி வேண்டிக் கொள்ள தப்பிக்கிறதுன்னு சொன்னா நீ தூங்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்லும் போது அவன் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். நான் ஆண்டவர் எச்சரித்து அங்க போன்னு சொன்னாரு, நான் தான் போகாம இப்படி வந்துட்டேன்னு சொல்லும் போது, ஓ அந்த காரணத்துக்கு நீ தானா, அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் போது அவனே ஒத்துக்கிறான் தப்பை சொல்றான். அவனே சொல்றான், என்ன சொல்றான்? நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தை போட்டு விடுங்கள், அப்போது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என்னின் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன். என்னாலதான் அவன் கஷ்டம் வந்தது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஒத்துக்குன்னு என்ன தூக்கி என்ன கடல்ல போட்டுருங்கன்னு சொல்லி அவனே வந்து ஒத்துக்கிறான். தூக்கி போட்ட உடனே கப்பல்ல இருந்து கடல்ல வந்து போட்ட உடனே ஆண்டவரோட மீனை கட்டளை எடுக்கிறார். அந்த மீன் என்ன பண்றது? யோனாவை விழுங்கிக் கொள்கிறது. அந்த மீன் வயிற்றுல எத்தனை நாள்? 3 இரவு 3 பகல் மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறான். ஒரு மனுஷன் வந்து மீன் வயிற்றுல வந்து ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட தங்க முடியாது, இறந்து விடுவான். ஆனா 3 நாள் வந்து உபோத்திரத்துல வந்து அவன் இருக்கிறான். ஏன்னா அப்பதான் அவனுக்கு வந்து கண் விழிப்பு வருகிறது. அப்போ அந்த 3 நாள் அந்த மீன் வயிற்று இருக்கும்போது யோனா வந்து மனம் திரும்புறான். நான் வந்து கர்த்தர் சொன்னதுபடி செய்யாம, நான் வந்து அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காம அவருடைய பிரசத்தை விட்டு பின்வாங்கி போயிட்டு என் இஷ்டப்படி போனேன், அதான் எனக்கு நிலைமை அப்படின்னு சொல்லி எப்போ மனம் திரும்புறான்? 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். ஆமென். ஆமென். அப்பதான் அவனுக்கு கண் விழிப்பு வருது, மனம் திரும்புறான். கர்த்தரை நோக்கி என்ன பண்றான்? மீன் வயிற்றில் இருந்து கொண்டே அவனுக்கு நெருக்கடி வந்தது. அப்ப நெருக்கத்தில் மத்தியதான் அவன் ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்றான். கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தம் நான் முன்னே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கம் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறமான தேவன் என்று நான் அறிவேன். நான் எதனால ஓடி போனேன்னு சொல்லி ஒரு எக்ஸ்கியூஸை மட்டும் சொல்றான்.
அவன் சொல்ற காரணம் உண்மைதான். ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிற தேவன். அவன் நல்லாவே தெரிஞ்சு, நான் வந்து பிரசங்கம் பண்ணுவேன் அந்த பட்டணத்தை விரோதமா, ஆனா ஆண்டவர் மனம் திரும்பிட்டு மன்னிச்சிருவாருன்னு நல்லாவே தெரியும் அவனுக்கு. அப்ப தெரிஞ்சாதான் செஞ்ச, ஆண்டவரே நீ வந்து அவங்களை மன்னிச்சு விட்டு விடுவ, அதனால நான் போல, அதான் தான் ஓடி போனேன்னு ஒரு எக்ஸ்கியூஸ் காரணம் சொல்லும் போது கர்த்தருக்கு எக்ஸ்கியூஸ் வந்து தேவைப்படாது. ஒருபோதும் கர்த்தர் எக்ஸ்கியூஸை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனாலதான் ஆண்டவரே நான் இப்படி போயிட்டேன், அதனால செஞ்ச ஆண்டவரே இது தப்ப அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார். கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்தாருன்னா அதை பின்பற்றி ஆகவே வேண்டும். அதுக்கு மறு உத்தரவே கிடையாது. கர்த்தர் விரும்பவே மாட்டார் எக்ஸ்கியூஸ் சொன்னா. இல்ல ஆண்டவரே இதனாலதான் நான் இது செய்ய முடியல அப்படி சொல்ல முடியுமா? இவன் தான் சொல்ற, நீங்க வந்து நல்லவர் தான் ஆண்டவரே, இப்படி செஞ்சிடுவீங்க, அதான் நான் போயிட்டேன். ஆனா கர்த்தர் சொன்னா அதை பின்பற்ற வேண்டும். அப்ப யோனாக்கு ஆண்டவர் கட்டளை போட்டா செஞ்சிருக்க வேண்டும், செய்யாம பிரசனத்தை விட்டு பின்வாங்கி போனதால அவனுக்கு அந்த உபத்திரம் வந்தது. அப்போ அவன் பண்ணுகிற அந்த வேண்டுதல் எல்லாமே 2ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னாக்கா, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 1. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, 2ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் வசனம் வாசிங்க அப்படியே. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆமென். ஆமென். பாருங்க, அவன் எப்ப வந்து மனம் திரும்புறான் பாத்தீங்கன்னா, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்ப நெருக்கடி வரும்போதுதான் வந்து மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி பார்த்தான். அப்ப நெருக்கடி வந்தாதான் மனம் திரும்பான்னு கர்த்தர் அவனை 3 நாள் என்ன பண்றாரு, மீன் வயிற்றுல வைத்து இருந்தார். அப்பதான் அவனுக்கு மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். கர்த்தர் இந்த 2ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே வாசிங்க. மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றான். எப்போது? நெருக்கம் வந்த பிறகுதான். நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். அப்போ இன்னைக்கு கூட அப்படிதான் அநேகர் வந்து ஒரு 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 கற்பனை வந்து கை கொள்ளும்படி கர்த்தர்னு சொல்லும் போது சில பேர் கேட்கறது இல்ல, தாமதிக்கிறாங்க. இல்ல பரவாயில்ல அப்புறம் பாத்துக்கலாம், ஒரு வாரம் ஆகட்டும், ஒரு மாசம் ஆகட்டும், 2 மாசம் ஆகட்டும் அப்படின்னு போக 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 திடீர்னு ஒரு நாள் சிரிச்சுப்பாரு ஆண்டவர். சிரிச்சுக்கும் போது நெருக்கடி வந்துடுது. நெருக்கடி வரும்போது நான் இது அப்பதான் மனம் திரும்பி கர்த்தர் நோக்கி பார்ப்பாங்க. சில பேர் நெருக்கத்துல வந்த பிறகுதான் மனம் திரும்புறாங்க. யோனாவா தான் செய்தான். நெருக்கத்துல அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆனா கர்த்தர் ஒருபோது எக்ஸ்கியூஸை ஏற்றுக்கொள்ள மாட்டார். பின்வாங்கறத வந்து நான் இதனாலதான் பின்வாங்கி போனேன்னு சொன்னா கர்த்தர் ஒத்துக்கொள்வாரா? கண்டிப்பா ஒத்துக்கொள்ள மாட்டார். அப்போ யோனா மனம் திரும்புவது நெருக்கடியில். அப்ப நெருக்கடிக்கு போய் மனம் திரும்புவது நெருக்கடிக்கு முன்பே மனம் திரும்ப நலமா இருக்கும் என்று பார்க்கிறோம். அதான் வசனம் கூறுது. எசேக்கியேல் 33:11 வாசிக்கும் போது கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியில விட்டு திரும்பி பிழைப்பதையே நான் விரும்புகிறேன். அப்ப ஒரு துன்மார்க்கன் சாவதை கூட கர்த்தர் விரும்பவில்லை. அவன் மனம் திரும்பி பிழைக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். ஏன்னா ஒரு துன்மார்க்கன் அழிந்து போறதுனால கர்த்தருக்கு என்ன லாபம்? ஒரு லாபம் இல்லை. கர்த்தர் விரும்புவதே இல்லை. அவன் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்பி பிழைத்தால் தான் கர்த்தர் விரும்புவார். அவன் பிழைக்கணும் தான் தேவன் விரும்புவார். ஆனா அவன் தன் சொந்த இச்சையில இழுப்புண்டு விழுந்து போகிறான். அப்போ தப்பு யாருது? தப்பு செய்யறதுதான் தப்பு இல்லையா? பாவம் செய்யறனா அவனுடைய பொறுப்பு. அது கர்த்தரை ஒருபோது குற்றப்படுத்த முடியாது. அடுத்தது நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது கெட்ட குமாரனை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற ஒரு வார்த்தை இல்லையா? அந்த உண்மையை நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு 2 பிள்ளை இருப்பாங்க. ஒருவன் மூத்தவன், ஒருவன் இளையவன். இளையவன் என்ன பண்றான்? சொத்துக்களை வாங்கி கொண்டு தூரதேசத்துக்கு போயிடுறான். போயிட்டு தன் ஆஸ்திகளை வாங்கி கொண்டு போயிட்டு தன் இஷ்டப்படி சுகமுகமா வந்து கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து கெட்டு போய் நஷ்டப்பட்டு பஞ்சம் வந்து பிறகு என்ன பண்றான்? பண்டிகைகளை தின்ற நிலைமைக்கு வந்த பிறகு மனம் திரும்புது. அப்ப அவன் நிலைமை, அவனுக்கு நெருக்கடி இப்படிதான் வருது. நெருக்கடி வந்து ஒண்ணுமே இல்ல, சாப்பிடுறதுக்கு வழி, பண்டிகையுடைய சாப்பிடுற அது சாப்பிட்டாலே போதும். அதுவும் தேடி போறான், அதுவும் கிடைக்கிறது. பின்பு வந்து கண் திறக்கப்பட்ட மனம் திரும்பி வந்து வரான். ஐயோ, எங்க அப்பா வந்து எவ்வளவு சுகபோகமா வந்து தன்னுடைய வேலைக்காரில வச்சிருந்தாரு, ஆனா இங்க பார்த்தா நான் ஒரு பன்றியின் உணவு தின்ற அளவுக்கு என் நிலைமை வந்ததேன்னு சொல்லி மனம் திரும்பி அவன் வந்து திரும்ப தன் தகப்பனை தேடி போறான். தகப்பனும் அவனை ஏற்றுக்கொண்ட பிறகு பெரியவனுக்கு கோபம் வந்துடுது. அப்போ பெரியவனுக்கு கோவம் வந்து, நான் இவ்வளவு நாள் கூட இருக்குல்ல இல்லையே, ஆனா உன் பிள்ளை வந்து எல்லாத்தையும் விட்டு போட்டு வீசித்தனம் பண்ணி வந்திருக்கான், அவனுக்கு போய் இவ்வளவு கொண்டாட்டமா அப்படின்னு சொல்லும் போது, நீ எப்போதுமே என் கூட இருக்கிற, ஆனா இவன் கெட்டு போய் மறுபடியும் வந்திருக்கிறான். அப்ப கெட்டு போய் மனம் திரும்பி வரும்போது கர்த்தரை ஏற்றுக்கொள்வார். அந்த சமயத்தை நாம ஒருபோதும் வந்து தடுக்க கூடாது. சில பேரை வந்து கெட்டு போயிட்டு 1 வருஷம் விட்டு போயிட்டு இருப்பாங்க, 1 வருஷம் வந்து விலகி போயிட்டு இருப்பாங்க. மறுபடியும் திரும்பி வரும்போது சேர்த்துக் கொள்வது நமக்கு மனது வேணும். இப்ப மனம் திரும்பி ஒருத்தர் வராருனாக்கா அவரை நம்ம சேர்த்துக் கொள்ளணும். பழைய வாழ்க்கை போலவே அவனை என்ன வேணும், தன் சகோதரனை போனா என்ன வேண்டும்,
அப்போ தன் தகப்பன் கூட இளையவன் திரும்பி வந்தவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். இதுல முக்கியமான 2 வசனத்தை வாசிக்க முடியல. ரெண்டு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 15 31 32 அது மட்டும் வாசிங்க. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். ஆமென். பாருங்க, அப்போ மகனே, நீ எப்போது என்னோட கூட இருக்கிற, ஆனா எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது. அப்ப ஏசாப்பாக நாம் உண்மையா நடக்கிறோமா? அவன் நடந்தா நல்லது. கர்த்தரோட நம்ம வெகு நாட்கள் நடந்து வருகிறோம். கர்த்தர் விரும்புறார், நாம் அவருடைய பிள்ளைகள் நடக்கிறோம். ஆனா ஒருத்தர் மனம் திரும்பி வரும்போது அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ சொல்றாரு, உன் சகோதரனாக இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், பின்வாங்கி போயிட்டான், அவருடைய பின் திரும்பி வந்திருக்கான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க கடவோம். இதேதான் நமக்கும். அப்போ ஒரு சகோதரன் பின்வாங்கி போயிட்டு 1 வருஷம் பிறகு அவரே மனம் திரும்பி வரும்போது நம்மமும் இதே எண்ணத்தோட தான் இருக்க வேண்டும் என்று இங்க ஒரு ஊமையை பார்க்கிறோம். நமக்கு எல்லாரும் தெரியும், ஆபிரகாம் விசுவாச தகப்பன். அப்ப ஆபிரகாம் எப்படி இருந்தார்? அவர் எப்பவுமே கர்த்தர் சொல்லும் போது அந்த காரியத்தை அன்றைய தினமே செய்வார். செல்ஃப் சேம் டே பார்க்கிறோம். ஒருபோதும் அவர் பின் நோக்கி பார்த்ததே கிடையாது, பின் வாங்கினதே கிடையாது ஆபிரகாம். அதனால என்ன சொல்றோம்? விசுவாசம் தகப்பன் என்று. அவர் கர்த்தர் என்ன காரியம் சொன்னாரோ அதை அன்றைய தினமே செய்து முடிகிறார். விசுவாசம் தகப்பன் என்று சொல்லுவதற்கு காரணமே அதுதான். நாம் எல்லாரும் ஆபிரகாம் பிள்ளைகளா இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். யோபு கூறுவதை வாசிக்கலாம் ஒரு விஷயத்த. யோபு 23 11 12. என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். ஆமென். யோபு கூறுகிறான், என் கால்கள் அவர் அடிகளை பின்பற்றினது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அப்ப நான் இடது பக்கமோ வடது பக்கமோ சாயாம அதை தொடர்ந்து பிசக்காம நான் நடந்தேன். அப்போ முன் வைத்த கால பின் வைக்காம யோபு கூட நடக்கிறார். அநேக உபத்திரங்கள் வந்துச்சு. ஆண்டவர் யோபை டெஸ்ட் பண்ணார். அதுல எல்லாவற்றையும் வெற்றி பெற்றார். விசுவாசல நீதிமான காணப்பட்டார். தன் வாயில கூட ஆண்டவர் சபிக்கவே இல்லை. அவ்வளவு ஒரு விசுவாசமா நடந்தார் யோபு. அதான் சொல்ல, என் கால்கள் அவர் அடிகளை பின்பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அது மாத்திரமல்ல, அவர் உதடுகளின் கற்பனை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நாம் ஒருபோது பின் வாங்கக்கூடாது. அதான் யோபு கூறுகிறார், உதடுகளின் கற்பனை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. ஏன்னா அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு எப்படி இருக்குதான்? வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். நான் சாப்பிடுற சாப்பாடை விட இந்த வார்த்தையை அதிகமா நான் காத்து கொண்டேன்னு சொல்லி யோபு சொல்றார். அதே போலதான் நாம இருக்க வேண்டும். நம்முடைய உணவுகளை பார்க்கிலும் அதோட வார்த்தை நமக்கு முதன்மையா இருக்க வேண்டும். அதை காத்து கொள்ள வேண்டும். இன்னும் 2 வசனத்தை வாசித்து முடிக்கிறார். அடுத்தது யாக்கோபு 4:8 வாசிக்கலாம். 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அம்மன். தேவனிடத்தில் சேருங்கள். பரவாயில்ல, அன்னைக்கு ஏதோ அறியாமை போல செய்து விட்டோம், நடந்தது. ஆனா இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டும். அதான் தேவன் விரும்புறார். அப்ப யாரா மனம் திரும்ப சொல்றார்? முக்கியமா இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். எதை பரிசுத்தம் பண்ண வேண்டுமா? இருதயத்தை. இருமனம் உள்ளவர்கள். 2 மனம் உள்ளவன் என்ன பண்ணா, ஒரு பக்கம் உலகம் இருக்கும், இன்னொரு பக்கம் தேவன் இருப்பார். 2த்தையும் காம்ப்ரமைஸ் செய்து நடப்பாங்க. அவங்க என்ன பண்ணமா, மனம் மாற வேண்டும், உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ண வேண்டும். அங்கதான் ப்ராப்ளம் எங்க இருதயத்துல. அதனால அதுல பரிசுத்தமா இருக்க வேண்டும். வாசிப்போம். 2 வசனம் வாசித்து முடிக்கலாம். பிலிப்பு 3:12-14 வாசிங்க. 12-14. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஆமென். பாருங்க, அதாவது
நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையா தொடர்கிறேன். இதே சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். பரவாயில்லப்பா, நான் எல்லாமே கற்றுக்கொண்டு விட்டேன், வந்தாயிடுச்சு, இயேசுப்பா வருவாருன்னு நினைச்சேன், வரல அப்படின்னு சொல்லி நம்ம மறுபடியும் பழைய வாழ்க்கை திரும்பி போகக்கூடாது. பவுல் கூற நான் என்ன பண்றேன், நான் அடைந்தாயிற்று சொல்லி எண்ணாம ஒண்ணு செய்கிறேன், அதாவது அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவரை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக என்ன பண்ற, இலக்கை நோக்கியே தொடருவேன். பின்னோக்கி பார்க்காம அந்த இலக்கை மட்டுமே பார்த்து நான் அடைவேன், அதை பெற்றுக்கொள்வேன் சொல்லி நடப்பது போலதான் நம்முடைய எண்ணமும் இருக்க வேண்டும். கடைசியா ஒரு வசனம் வார்த்தை முடிக்கலாம். நம்முடைய கடமை ஒன்று இருக்கிறது. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம், பின்வாங்கி போறது காரணங்கள். ஒண்ணு அவிசுவாசம், இன்னொன்னு முறுமுறுப்பு, அதே போல கள்ள விஷயம் இதெல்லாம் கேட்கும் போது பின்வாங்கி போய் விடுவோம். அதை தப்பிப்பது எப்படி என்று பார்த்தோம். நமக்கு ஒரு கடமை இருக்குது. பின்வாங்கி போறது ஒருத்தர் பாக்குறோமா, நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாசித்து முடிக்கலாம். யாக்கோபு 5:19-20 வாசித்து முடிக்கலாம். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஆமேன். ஆமேன். என்ன செய்யணுமா? உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது, நமக்குள்ள சத்தியத்தின்படி நம்மளோட கூட சேர்ந்து நடக்கிற அநேக சகோதரர்கள் இருப்பாங்க, நம்மளோட நடந்து வருவாங்க. சில காலம் பின்வாங்கி போறாங்களா, ஏதோ ஒரு காரணத்தால விழுந்து போறாங்களா, முதல்ல என்ன செய்யணும்? நம்முடைய கடமை அவங்களை எச்சரிக்க வேண்டும். மற்றவன் அவனை திருப்பினால், வசனப்படி நீங்க செய்யறது தவறு பிரதர், இது வசனப்படி நடக்காம போறது தவறு, அதனால நாங்க எச்சரித்து கண்டித்து வசனப்படி உணர்த்தும் போது அவன் மனம் திரும்பினா, தப்பி போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மனத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுகிறான் என்று அறிய கடவன். எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லையா? தப்பு செய்யும் போது எச்சரித்தை கண்டிக்கும் போது மனம் திரும்பினான், தப்பி போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிறவன். ஒரு பாவி மனம் திரும்பும் போது ஒரு ஆத்மாவை என்ன பண்றோம்? மரணத்திலிருந்து ரட்சிக்கிறோம். அப்போ இது ஒரு முக்கியமான கடமை நமக்கும் இருக்குது. அப்ப நம்முடைய சகோதரர் பின்வாங்கி போகும்போது அவருக்கு என்ன பண்ணோம்? வசனப்படி நீங்க செய்ய தவறு என்று கண்டிச்சு உணர்த்தி அவங்க மனம் திரும்பினால் ஒரு ஆத்மா தப்பிக்குது. எதுல இருந்து? மரணத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்க. இது நம்முடைய அப்போ பேக் சைட் ஆகிற ஒரு சகோதரன் நம்ம மனம் திரும்பறதுக்கு நம்மளும் ஒரு காரணமா இருக்க வேண்டும். நம்மளும் விசுவாசம் நடந்து அதே போல அவங்க விசுவாசப்படி நடத்துறது நம்முடைய கடமையா இருக்குது. சோ இவ்வளவு நேரம் பின்வாங்கி போறதை பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? ஏசப்பா சொல்றாரு, அதாவது கலப்பையின் மேல் தன் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனிடத்துக்கு தகுதியானவன் அல்ல. அப்போ நம்ம ஒரு தடவை இயேசு கிறிஸ்து அறிந்து சத்தியத்தை அறிந்து நடக்கும் போது நடந்து கொண்டே வரும்போது முடிவு பிறந்து நிலைத்திருக்கணும். இல்லாம இடையில விசுவாசத்தை விட்டு விலகி போனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது, எனக்கு தகுதியானவன் அல்ல என்று இயேசப்பா கூறுகிறார். அப்ப நாம எல்லோரும் விசுவாசத்தை விட்டு விலகி போகாம, முறுமுறுப்பு செய்யாம, இல்ல அவிசுவாசமான காரியங்களை கண்ணோக்கி பார்ப்பாம, இல்ல இத கள்ள விஷயங்களை பார்ப்பதோ, இதெல்லாம் விட்டு நாம இலக்கை நோக்கி நடந்தோமாகில் அந்த இலக்கை பெற்றுக்கொள்ளும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் பெற்றுக்கொள்வதுதான் நம்முடைய இலக்கு. ஜீவக்கிடத்தை பெற்றுக்கொள்வதுதான் நம்முடைய இலக்கு. அதை நோக்கி நாம் செல்வோம். ஆமேன். கர்த்தருக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமா. ஒரு ஜபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். சோ நம்மள ஒருவர் யாராவது ஒரு முடிவு ஜபத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் பேசின வசனத்துக்காக நன்றி செலுத்தி ஒரு ஜபிக்கிறார். யாரா ஒருத்தர் சகோதர சகோதரிகளை யாரா ஒருத்தர் ஜபிங்க. ஜபிங்க. அப்பா ஏசப்பா, இது கடந்த 1 மணி நேரமாக தாசனை மறைத்து நீங்கள் தூய ஆவியானவரே எங்களோடு பின்வாங்குதலை பற்றி பேசியிருக்கிறீர் அப்பா. ஆமாண்டவரே, உமது சத்தியத்தை அறிந்து விட்டோம், நீ எங்களை ரட்சித்து விட்டீர் என்று நாங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் போய்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அப்பா, இதோ குடும்பத்திலே கணவன் மனம் திரும்பி இயேசுவின் வசனத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்து மனம் திரும்பி இருக்கலாம். ஆனால் மனைவி பிள்ளைகள் மனம் மாறாமல் இருக்கலாம். சிலர் குடும்பத்தில் மனைவி மனம் மாறி இருக்கலாம், கணவன் பிள்ளைகள் மனம் மாறாமல் இருக்கலாம். இவர்களை பார்க்கும் பொழுது எப்படி நாம் இயேசுவின் வார்த்தையை கைக்கொண்டு நாம் எப்படி இந்த வாழ்க்கையை நடத்தப் போகின்றோம் என்று அச்சம் ஏற்படுகின்றது அப்பா. அப்பா பிதாவே, அந்த அச்சம் இல்லாமல் மன தைரியத்தோடு
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தை கண்டிப்பாக குடும்பத்துள் மனம் மாறாத மனைவி பிள்ளைகள் மனம் மாறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்க கிருபை தாருங்கப்பா. எந்த நேரத்திலும் ஆண்டவரை நாங்கள் பின்வாங்கி விடாமல் ரட்சிப்பை நோக்கி நாங்கள் ரட்சிப்பை பெற்று நித்திய ஜீவனை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் அப்பா. ஆம் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே மனைவிகள் ஏதோ இந்த வீட்டு சபையில் சேர்ந்தால் டிவி பார்க்க முடியாதா, சீரியல் பார்க்க முடியாதா, பிள்ளைகள் ஸ்போர்ட்ஸ் பார்க்க முடியாதா, கிரிக்கெட் பார்க்க முடியாதா என்று அச்சத்தினால் ஆண்டவரே நாங்கள் அவர்களிடம் சென்று போதிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது நாங்கள் கஷ்டமாக இருக்கின்றது அப்பா. அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் நம்மளை மாற்றி விடுவார்களா என்று ஐயத்தோடே இருக்கின்றார்கள் அப்பா. அவர்களை உமது பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த ஆத்மாக்களை மனம் மாற்றினாலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் அப்பா. அந்த நித்திய ஜீவனை அவர்களும் அடைவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருந்தால் போதும் ஆண்டவரே. அப்படி குடும்பத்திலே யார் யாரெல்லாம் மனம் மாறாமல் இருக்கின்றார்களோ, நாங்கள் அவர்களை பார்த்து பின்வாங்கி விடாமல் அவர்களையும் மனம் மாற்றி விட்டு ஆண்டவரை உமது வார்த்தைகளை கொண்டு நாங்கள் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும் அப்பா. எங்களுடைய இலக்கு அது நித்திய ஜீவனாக இருக்கும் அப்பா. முடிவு பரியந்தம் வரைக்கும் ஆண்டவரை நாங்கள் எந்த காரணத்திற்காகவும் எந்த இடர்கள், பிரச்சனைகள், சோதனைகள் குடும்பத்தில் வந்தாலும், ஆம் ஆண்டவரை, சில நேரத்தில் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றான். அதை கண்டுகொள்ளாமல் ஆண்டவரை இயேசுவின் வார்த்தையை மட்டும் கொண்டு, என்னால் சபையில் சேர்ந்து விட்டால் எப்படி திருமணமாகும், எப்படி கல்லறை கிடைக்கும், இப்படி ஐயத்தோடு குடும்பத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பா. அப்படிப்பட்ட மனைவிமார்களையும் கணவன்மார்களையும் மனமாற்றம் அடைய செய்து அவர்கள் ஆத்மா உண்மை தேடி வர வேண்டும் அப்பா. அதற்காக ஆண்டவரை எங்கள் குடும்பத்தில் உள்ள மனமாறாத அனைத்து உறுப்பினர்களையும் பாதத்திலே ஒப்படைக்கிறோம். அவர்கள் மனமாற்றி அந்த ஆத்மாவை தேற்றி கொண்டு வாங்கப்பா. முதல் பாதத்தில் கொண்டு வந்து சேருங்கப்பா. அவர்கள் வசனத்தை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அதை கை கொள்ள வேண்டும். அதற்கு எங்களுடைய நற்கிரியைகள் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அப்பா. அதற்கு உறுதுணையாக இருப்பதற்கு எங்களுக்கு திராணியை தாங்க. அதற்கு இன்னும் நாங்க அதிகமாக வசனத்தை படித்து ஆராய்ந்து பார்த்து தெரியாத வசனங்களை தெளிவாக புரிந்து கொண்டு மூப்பர்கள் வழியாக தெளிவாக புரிந்து கொண்டப்பா. தினந்தோறும் நாங்கள் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் முதல் பாதத்திலே அமர்ந்து எங்கள் மனமாறாத எங்கள் குடும்பத்தின் உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வல்லமை தாங்கப்பா. இப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவரை எந்த இடர்கள் வந்தாலும் நாங்கள் பின்வாங்கி போகாமல் நீ எங்களை தெரிந்து கொண்டு விட்டீரப்பா. இனிமேல் பின்வாங்கினால் கண்டிப்பாக எங்களுக்கு ஐயோ கேடு என்று எங்களுக்கு நன்றாகவே தெரியுமப்பா. எந்த காரணத்தை கொண்டாலும் ஆண்டவரை உமது 2ஆம் வருகை கண்டிப்பாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கணுமப்பா. அப்படி இல்லாவிட்டால் கூட ஆண்டவரை உமது வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவரை என் உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கின்றது, சந்தோஷம் இருக்கின்றது. இந்த உலக ரீதியாக உள்ள எந்த பொருளும் மன நிம்மதி தராமல், மன நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீ எங்களை தெரிந்து கொண்டீர். எங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவரை வசனத்தின் மூலமாக எங்களை வழிநடத்தும் பொழுது எல்லையில்லா மகிழ்ச்சி, சந்தோஷம் என்றும் நிலைத்து நிற்கின்றதப்பா. இதை நாங்கள் விட்டுவிடாமல் தொடர்ந்து உமது நித்திய ஜீவனை நோக்கி பயணம் செய்யக்கூடிய அனைத்து கிருபையும் தந்த ஆண்டவரை எங்களை வழி நடத்துகிறப்பா. எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ஆண்டவரை உமது பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. குறிப்பாக எந்தெந்த ஆத்மா மனம் மாறாமல் இந்த உலக கட்டுக்குள்ளே சிக்கிக்கொண்டு, டிவி மோகத்திலே சிக்கிக்கொண்டு, சமூக வலைத்தள மோகத்திலே சிக்கிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கும் எங்கள் பிள்ளைகள், எங்கள் மனைவி, கணவன்கள் அனைவரையுமே முற்றிலுமாக மனமாற செய்து உமது வசனத்தை படித்து உமது நித்திய ஜீவனை பெறுவதற்கு எங்களுடைய நற்கிரியைகள் வழிகாட்ட வேண்டுமப்பா. அந்த விதத்திலே ஆண்டவரை எங்கள் குடும்பத்தில் ஆவியின் கனிகளை அளவில்லாமல் தாங்கப்பா. எங்களுக்கு அந்த ஆவியின் கனிகளை எங்கள் இருதயத்திலே தங்க வைத்து அதை ஒவ்வொரு நாளும் எங்கள் நற்கிரியின் மூலமாக வெளிக்கொண்டு வரும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் ஆத்மாவும் மாறும் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்திலே எந்த நேரத்திலும் பின்வாங்காமல் உமது நித்திய ஜீவனை நோக்கி, அதுதான் ஆண்டவரை எங்களுடைய இலக்கு, அதை நோக்கி விசுவாசத்தோடு, முழுமையான பரிபூர்ணமான விசுவாசத்தோடு அந்த ஓட்டத்தை முடிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. முடிவு பரிந்த வரைக்கும் நாங்கள் எங்கள் ஓட்டம் இருக்க வேண்டுமப்பா. நித்திய ஜீவனை அட்டையும் வரைக்கும் ஆண்டவரை எங்கள் ஓட்டம் இருக்க வேண்டுமப்பா. அந்த விதத்திலே ஆண்டவரே இந்த அற்புதமான நேரத்திலே
எங்களுக்கு இப்படிப்பட்ட அற்புதமான வசனத்தை கொடுத்த சகோதரர் குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கின்றனப்பா. அவர்களும் ஆண்டவரை இன்னும் இன்னும் அதிகமாக குடும்பமாக சேர்ந்து அனைவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவீங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கிறோமப்பா. இந்த நேரத்தில் அற்புதமான வாய்ப்பை கொடுத்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவரை, நீர் மகா இரக்கம் உள்ளவர், மகா கிருபை உடையவர், நீடிய சாந்தம் உடையவர் அப்பா. இந்த கூடுதலில் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களையும் பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரையும் ஆண்டவரை நீ மகா பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதித்த அவர்கள் குடும்பத்தில் மனமாற அனைத்து ஆத்மாக்களையும் உமது பாதத்திலே கொண்டு வந்து சேர்த்து கிருபை தருவின் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. துதி கனம் மகிமை மாட்சி எல்லாம் ஒருவருக்கே. ஆமேன். 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 Thank you, brother, sister. Praise the Lord, sister. Thank you, brother. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.